இந்த அவார்டை துஷ்யந்த் ஸ்ரீதர் ஒத்துக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவர் என்கிட்ட பேசுகிற போது அடியேன் பேசுகிறேன்னு சொன்னார். நான் ஒரு தடவை வேடிக்கையாக சொன்னேன் அவர்கிட்ட பேசுகிற போது ஃபோனில், என்ன துஷ்யந்த் ஸ்ரீதர் நான் ஒன்று சொல்லாமான்னு சொல்லுங்கன்னார். நான் அடியாருக்கு அடியேன்னு. அந்த மாதிரி பிட்ஸ் பிரானில் படித்து இன்னைக்கு எவ்வரி பிட்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபி அதை எடுத்து பிரமாதமாக சொல்லக்கூடிய ஒரு அனுகிரகம் அவருக்கு ஹயக்ரீவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால கிடைச்சிருக்கு. ஆகவே அவர் லலிதாமணியால் இந்த அவார்டை ஒத்துனதுக்கு ரொம்ப சந்தோஷம். ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना. भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत् परांकुशमुनिं प्रणतोस्मि नित्यम्. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் இந்த பெரும் விழாவுக்கு ஒரு அங்கமாய் இந்த உபன்யாசம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. முதற்கண் விஞ்ஞானத்தில் பெரும் தேர்ச்சி பெற்றிருந்த மகனியர் சொன்ன வார்த்தைகள் எங்கள் சார்பாக நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோன்னு. அப்பேற்பட்ட ஒரு சங்கீத உலகம் கண்ட ஒரு மகா வித்வான் உமையாள்புரம் சிவராமன் மாமா. 18 வாத்தியங்களில் ஒரு ஒசத்தியான வாத்தியம் மிருதங்கம். அப்ருதக் சித்த விசேஷணமா அவருக்கும் மிருதங்கத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். அப்ருதக் சித்த விசேஷணம்னா தட் அட்ஜெக்டிவ் விச் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் இட்ஸ் சப்ஸ்ட்ராட்டம். இந்த மாதிரி எப்படி நம்ம ஆயுத புருஷாள்னு பெருமாளுக்கு சம்பந்தப்படுத்துவோமோ அந்த மாதிரி நந்திகேஸ்வரருடைய மகாவாத்தியமாக இருக்கக்கூடிய மிருதங்கத்தோடையே கூட இணைந்திருக்கக்கூடிய ஒரு மகாவித்வான். அப்பேற்பட்ட மகாவித்வானுடைய ஆசீர்வாதமா ஒரு பிரசாதமா இந்த ஒரு அவார்ட். கூட மேடையில் இந்த விருது பெற்ற மகனியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அடியேனுடைய வயசுல இன்னொரு 20 வயசு சேர்த்துண்டு இருக்கக்கூடிய அனுபவம். அதனால அவளோட ஒரே மேடையில் இருப்பது அடியேன் செய்திருக்கக்கூடிய பாக்கியம். அந்த மகாவித்வானுடைய பகவத் பிரசாதம். இன்றைய நாள் அடியேனுக்கு ஒரு தலைப்பு, நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே. இன்னும் 2 விஷயம் சொல்லிவிடுறேன். என்னன்னா, இப்போ ஒரு வருஷத்துல 250 உபன்யாசம் கொடுக்குறேன். இது பெரும்பாலும் ராமாயணம், பாகவதம், பாரதம், கீதை, பிரபந்தம், மகான்களுடைய சரித்திரம் இதை சுத்தி சுத்தியே வரும். அதனால பூர்வாவலோகனம் பண்றதுங்கிறது ஒரு வழக்கம் உண்டு. அதாவது ஒரு உபன்யாசத்துக்கு போறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நம்ம
அந்த விஷயத்தை சொல்லியிருந்தாலும் முன்னாடி ஒரு ஒரு 20 நிமிஷம் பார்த்துன்னு போனோம். அப்படியே நம்ம நேற்று தானே சொல்லியிருக்கோங்கிற நினைப்பில் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஸ்லோகம் மறந்து போயிடும், ஏதோ ஒரு ஸ்லோகம் உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஸ்புரிக்கும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்க ஒரு பூர்வாவலோகனம், ஒரு கிளான்ஸ். அப்படிதான் பெரும்பாலும் அப்படிதான் 250 உபன்யாசம் கொடுக்க முடியாது. மாமா ஃபோனில் பேசும்போது 2-3 கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டார். என்ன சொல்லிட்டார்? நந்திகேஸ்வரர், மிருதங்கம், ரிஷபம், அப்புறம் திருமழப்பாடி, திருவையாறு, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு தேவாரம் எல்லாம் கொடுத்தோடனே நமக்கு எல்லாம் ஓஹெச்டியாக இருக்குது, ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய சாதாரண ராமாயணம், பாகவதம், பாரதத்தில் வராத இந்த சப்தங்கள் நம்ம ஒரு பஞ்சாச்சாரிய பதாஸ்ரயான்னு நம்ம கத்துண்ட ஆச்சாரியன்கிட்ட கத்துண்ட விஷயம் வேற, பிரம்மசூத்திரம், கீதை, அது இத்தியாதி. இப்போ மகாவித்வான் சொல்லியாச்சு. இப்போ நடுவில் நிறைய உபன்யாசம். அதனால் எவ்வளவு அடியேனால ப்ரிப்பேர் பண்ணி பேச முடியுமோ இன்னைக்கு பேசுகிறேன். இன்னைக்கு கொஞ்சம் டென்ஸ்டாகவே இருக்குது எனக்கு, ஏன்னா இல்லை புது டாபிக். இன்னைக்கு வரும்போது ஒரு ஸ்லோகம் ஸ்புரிச்சுது இந்த இந்த நிகழ்ச்சியை பற்றி. அதில் ஜகத்தின்னு ஒரு மீட்டர் உண்டு சம்ஸ்கிருதத்தில். பொதுவாக சுலபமாக அமைக்கணும்னா அனுஷ்டுப்பில் அமைச்சிருவா. இப்போ கீதையில் இருக்கக்கூடிய ஸ்லோகம், பெரும்பாலான ஸ்லோகங்கள், பாரதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள், ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் பெரும்பாலும் மோஸ்ட்லி அனுஷ்டுப்பில் தான் இருக்கும். அனுஷ்டுப் சந்தஸ் ரொம்ப எழுதுறதுக்கு ஈஸி, படிக்கிறதுக்கும் ஈஸி, புரியறதுக்கும் ஈஸி. ஒரு அடிக்கு 8 எழுத்துக்கள் அப்படின்னா 8 32, அவ்வளோதான். ஆனால் ஒரு வரிக்கு 12 எழுத்துக்கள் இருந்து 4 வரியோடு எழுதினா அதுக்கு ஜகத்தின்னு பேர். அந்த அந்த மீட்டர் சந்தஸுக்கு ஜகத்தின்னு பேர். சூரிய பகவான் உலா வரும்போது 7 குதிரைகளில் ஒரு குதிரை ஜகதி, ஒரு குதிரை காயத்ரி, இன்னொரு குதிரை அனுஷ்டுப், இன்னொரு குதிரை ஜகதி. சூரிய பகவான் உலா வரும்போது என்ன பண்ணுவார்? அவர் 12 எழுத்தோடையும் வருவார், 5000 கொடுப்பார். அதனால இந்த சூரிய பகவான், நீங்க என்ன புரிஞ்சுங்கள்? சரி, இப்போ அந்த ஜகதி சந்தஸ்ல எழுதியிருக்கக்கூடிய ஸ்லோகத்தில் 2 வரி தான் எழுத முடிஞ்சது, இன்னும் 2 வரி எழுதணும். உமேஸ்வரௌ நந்தி சமேத தத்துவம் ஸ்ரீராமாயண காவிய நிதர்ஷித்தேனன்னு 12 12 24 எழுத்தில், ஆக்சுவலி 12 4 48 வரணும். நான் இப்போ பாதி தான் எழுதியிருக்கேன். அதுக்கு இன்னும் டைம் நான் அலோகேட் பண்ணி எழுதியிருக்கணும், முடியல. அது இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு பின்னாடி சொல்லிவிடுறேன். இது ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஸ்லோகம் எழுதினேங்கிறது பின்னாடி வரும். சரி, இப்போ மாமா கொடுத்துருக்கிற ப்ராஜெக்ட் இவ்வளோ கொடுத்துட்டார் இல்லையா? கோட் வேர்ட்ஸ், நந்திகேஸ்வரர், தேவாரம், திருமழப்பாடி. அப்புறம் நம்ம ஆத்துல திருமுறை புஸ்தகங்கள் என்னுடைய லைப்ரரியில் இருந்தது. எல்லாத்தையும் தொடச்சி டஸ்ட் எல்லாம் பண்ணி எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணி வந்திருக்கு. லிங்க புராணத்திலேருந்தும் சொல்ல வேண்டிய ஒரு அவசியகத்தை இருக்கு. இதுக்கு என்னன்னு ஒன்னொன்னா பார்த்துன்னு வருவோம். நம்ம உபன்யாசத்தை சாதாரணமாக கேட்டவாளுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பல விஷயங்கள் நமக்கும் புதுசும் உங்களுக்கும் புதுசாக இருக்கலாம். லிங்க புராணத்தில் ஒரு ரிஷியை பற்றி சொல்கிறா. அவருக்கு ஷாலங்காயனர்னு பேர். இந்த ஷாலங்காயனர் என்கின்ற மகரிஷி ரொம்ப தபஸ் பண்ணி அவருக்கு ஒரு நல்ல குழந்தை பிள்ளையா பிறந்து அது ரொம்ப தபசித்தி பெற்று ஒரு மகரிஷி ஆயிடுறது. அந்த மகரிஷியானவர் ஷாலங்காயனருடைய பிள்ளை யாரு மகரிஷி ஆனாரோ அவருக்கு ஷிலாதர்னு பேர். லிங்க புராணம் சொல்றது. இந்த ஷிலாதர் சிறு வயசிலிருந்தே சிவபக்தியில் ஈடுபட்டவர். சிவனை கண்ட அவ்வளவு ஒரு பக்தி, மோகம், காதல். இவருக்கு திருமணமாகி இவருக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், நல்ல குழந்தையா இருக்கணும். குழந்தை பிறக்கிறதுக்கு ஏன் அவள் அவ்வளோ தபஸ் பண்ணுறா? நீங்கள் எந்த ஒரு கதாபாகத்தை குரு பரம்பரையில் எடுத்து பார்த்தாலும் சாதாரணமாக இருக்கக்கூடிய தம்பதி ஒரு க்ஷேத்திரத்துக்கு போய் பெருமாளை பிரார்த்திப்பா. அது ஏன் அவ்வளோ மெனக்கடணும்னா, when a child is born, it is a simple biological process இல்லையா? இது பெரிய ஒரு அஷ்டதிக் பாலகர்கள்லாம் ஒரு குழு போட்டு கோஷ்டியாக விசாரம் பண்ணி அந்த குழந்தை பிறக்கணுங்கிறது இல்லை. அது சிம்பிள் பயாலாஜிக்கல் ப்ரொசஸ்.
ஆனால் இவாள்லாம் ஏன் ஒரு க்ஷேத்திரத்துக்கு போய் ஒரு விரதம் இருந்து பெருமாளை பிரார்த்திக்கிறான்னா நல்ல குழந்தையா இருக்கணும்னு. இந்த நல்லன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. தட் இஸ் வாட் டிஃபரன்ஷியேட்ஸ் அ சைல்ட், அ நார்மல் சைல்ட் ஃப்ரம் அன் எக்ஸ்ட்ராடினரி சைல்ட். ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் கூடவே குழந்தை வந்தான் ராமன். சக்கரவர்த்தி திருமகன் வரும்போது ராமர் கார்த்தால சயன கோலத்தில் இருக்கார். விஸ்வாமித்திரர் எழுப்பணும். எழுப்பும்போது கௌசலையின் பிள்ளையேன்னு சொல்லணும். ஆனால் அந்த இடத்துல கௌசல்யா சுப்ரஜான்னர், நல்ல குழந்தையேன்னர். அந்த சூங்கிற அந்த ப்ரிஃபிக்ஸ் போடணும்னா அது பகவத் அனுகிரகம் வேணும்னு இந்த ஷிலாதர் என்கின்ற மகர்ஷி அவர் இருந்த ஊர்ல பகவானை பிரார்த்திக்கணும்னு நினைச்சார். அவர் இருந்த ஊருக்கு அந்தணர் குறிச்சின்னு பேர். லிங்க புராணத்துல அந்தணர் குறிச்சின்னு இல்லை. ஷிலாதர் அவர் இருந்த ஊர்ல பிரார்த்தனை பண்ணார்னு இருக்கு. ஆனா ஸ்தல புராணத்தை எடுத்து பார்க்கும்போது காவேரி ஆத்தங்கரையில திருவையாறுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிற்றூர், ஒரு கிராமம் அந்தணர் குறிச்சி. குறிச்சினாலே மனிதர்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு ஹேபிட்டாட்டுக்கு குறிச்சின்னு பேர். மலைக்கு கல் என்று பெயர். கல்லுக்கு இடே குறிச்சி இருந்தால் கல் இடை குறிச்சி அப்படின்னு பேர். அந்த மாதிரி இதுக்கு அந்தணர் குறிச்சி. நிறைய வேதம் படிச்சவாள்லாம் இருந்திருக்கா. இவர் என்ன பண்ணியிருக்கார், சிவபெருமானை பிரார்த்திக்க வேண்டும்னு அவ பெரியவாளெல்லாம் கேட்டிருக்கார். பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, நம்ம அந்தணர் குறிச்சியிலேருந்து அருகே காவேரியை தாண்டினா ஒரு க்ஷேத்திரம் உண்டு, அந்த க்ஷேத்திரத்தில் போய் சிவனை நீ பிரார்த்தனை பண்ணு. இது ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் கிடைக்கிற ஸ்வீட் அதை விட பிரசித்தம். அசோகா ஹல்வான்னு பேர். திருவையாறுன்னு பேர் க்ஷேத்திரத்துக்கு. வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, காவேரி, அதே சமயத்தில் கொள்ளிடம், 5 நதிகள் பிரவகிக்கக்கூடிய ஊர். பஞ்ச நதி ஓடுவதால் அதற்கு இடையே இந்த சிவக்ஷேத்திரம் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் சிவபெருமான் இருப்பதால் பஞ்ச நதீஸ்வரர் என்று சிவபெருமானுக்கு பேர். தமிழ்ல திருவையாறு என்று பேர். 5 ஆறு ஓடுறது. அதனால இந்த சிவனுக்கே கிராமத்தார்கள் சொல்லக்கூடிய பெயர் ஐயாரப்பர் என்று பெயர். ஆறு மட்டும் போனா போராது, அவ்விடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புருஷார்த்தங்கள்ல முதல் புருஷார்த்தம் தர்மம்ங்கிறது சித்திக்கணுங்கிறதுக்காக அம்பாள் அவளுக்கு தர்ம சம்பர்தினி அப்படின்னு பேர். இந்த பஞ்சநதீஸ்வரர் தர்ம சம்பர்தினி இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் பிற்காலத்தில் இப்படி வச்சுக்கோங்க, அண்மையில் இருந்த ஒரு பெரிய மகான் தியாக பிரம்மம். திருவையாறுக்குன்னு அது ஒரு தனி பெருமை சேர்த்தவர் இந்த பக்தர். இவர் முத்துசுவாமி தீட்சிதர் அந்த அம்பாளை ரொம்ப ஒசத்தியா பாடியிருக்கா. நன்னு கண்ண தல்லி நா பாக்யமா நாராயணி தர்மாம்பிகே தர்ம சம்வதினி தனுஜ சம்மதினி. அம்பாளுக்கு தர்ம சம்வர்தினி, அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு பேர். யாராவது ஒரு பேத்திக்கு புது பேரா வைக்கணும்னு வைக்கிறேன்னு, அறம் வளர்த்த நாயகி அப்படிங்க நல்ல பேர். தர்மாம்பாள்னு பேர் அம்பாளுக்கு. சிவபெருமானுக்கு ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர்னு பேர். இந்த க்ஷேத்திரத்துக்கு பெரியோர்கள் சொல்ல ஷிலாதர் என்கின்ற மகரிஷி வந்தார். நான் என்ன பண்றேன், லிங்க புராணத்தில் சொன்ன கதையையும் ஸ்தல புராணத்தையும் சேர்த்துன்னு வரேன். வந்தார். இந்த சிவபெருமான பிரார்த்திக்கணும். எப்படி பிரார்த்தனை பண்ணியிருப்பார், இந்த க்ஷேத்திரத்துக்கும் திருமுறைக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு. அதில் நாயன்மாரில் ரொம்ப ஒசத்தியாக இருக்கக்கூடியவர் அப்பர் பெருமான். சேக்கிழார் பெருமான் தன்னுடைய பெரிய புராணத்தில் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு, இந்த நாவுக்கரசர் என்கின்ற அப்பர் வயோதிக காலம் வந்த உடனே அவருக்கு கைலாசத்தை அடைய வேண்டும் என்கின்ற இச்சை ஏற்பட்டது. வயோதிக பருவம் அடைந்திருந்தாலும் அவர் நடந்து கைலாயம் சென்றார். கைலாயம் போற வழியில ரொம்ப வீக் ஆயிடுத்து, அவருக்கு முடியவே இல்லை. ஆனாலும் கைலாயம் போகணும் என்கின்ற இச்சை, ஜுகுப்சை. அப்போது சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணாரா, நான் கைலாயத்துக்கு நீ இருக்கக்கூடிய கோலத்தெல்லாம் சேவிக்கணும்னு நினைச்சா இப்பவே எனக்கு டயர்டா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் இங்க இருக்கக்கூடிய
குளத்தில் நீ தீர்த்தாமாடுன்னு சொன்னார். அதுதான் அந்த இடத்துல சொல்லும்போது ஏறத்தாழ மானசரோவரா இருந்திருக்கணும். அவர் அங்கே தீர்த்தாமாடுன்னு இருக்கார். தீர்த்தாமாடுன்னு சொன்னோம்னா அப்பர் பெருமான் அதுல தீர்த்தாமாடி முங்கி எழும்போது திருவையாறுல இருக்கார். திருவையாறுல அந்த குளத்திலேருந்து எழுந்துக்கிறார். எழுந்துட்ட உடனே அங்க சிவபெருமானை போய் பார்க்கலாம் நினைச்ச போது, இப்போ ஒரு பெரிய கோவிலுக்கெல்லாம் போனேன்னா அந்த கோவிலுடைய மாடலை வந்து அங்க பண்ணி வச்சிருப்பா. இப்ப நீங்க இருக்கக்கூடிய கோவிலுடைய மாடல் இது. எப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணும்போது ஒரு முன்னோட்டம் பார்க்குறோமோ அந்த மாதிரி கைலாயம்னா எப்படி இருக்கோன்னு இங்கே பார்த்துன்னு போயிடும். நாங்கள் பொதுவாக கேரளா திவ்யதேச யாத்திரை கூட்டுன்னு போவேன். எல்லாரையும் கூட்டுன்னு போகும்போது 13 திவ்யதேசங்கள் மலைநாட்டு திவ்யதேசங்கள்னு பேர். திருநாவாய் தொடங்கி திருநாவாய் திருவித்துவக்கோடு, திருவித்துவக்கோட்டு கீழே வந்தேள்னா திருமூழிக்களம், கொஞ்சம் கீழே வந்தேள்னா திருக்காட்கரை, செங்கனாச்சேரி கிட்ட இருக்கக்கூடிய திருக்கோடித்தானம், திருவண்வண்டூர், திருப்புலியூர், திருவாரன்விளை, இந்த மாதிரி க்ஷேத்திரங்கள்லாம் முடிச்சுட்டு திருவனந்தபுரம், திருவட்டாறு, திருவன்பரிசாரம்னு வருவோம். நான் பொதுவாக எங்களோட யாத்ரா வரவாழ சொல்லிவிடுவேன். கேரளாவுக்கு மட்டும் போகும்போது பெருமாள் அந்த ஊரை போட்டுட்டு கூகுளில் கேட்டுருங்கோ. இப்போ வந்து அந்த கூகுள் பல அவதாரங்கள் எடுத்திருக்கு. ஜெமினை, குரோக், ஒன்று பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சைகள் மாதிரி குரோக்கே அது சதுர்வித புருஷார்த்தம் குரோக் 4 வரைக்கும் வந்திருக்கு. சாட் ஜிபிடி ஒன்று இருக்குது. அப்புறம் சர்வம்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ பல பேர் அவதாரங்கள் எடுத்திருக்கா. அவளை நீங்கள் கேட்டுட்டேன்னா திருவண்வண்டூரில் இருக்கக்கூடிய பெருமாள்னா அவர் ஒரு ஃபோட்டோ வந்துடும். நீங்கள் இதை பார்த்துன்றுங்கோமே. ஏன் சுவாமிம்பா? ஏன்னா நீங்கள் கர்ப்பகிரகத்துக்கு போனேன்னா சட்டுன்னு உங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. கேரளா கோவிலில் போனேன்னா பெருமாள் 3 அடி இருப்பார், நம்மக்கிட்டேந்து 25 அடி தள்ளி இருப்பார், முன்னாடி நம்பூதிரி சுவாமி இருப்பார், மின்சார வழக்கு இருக்காது, களபாபிஷேகம்னு பண்ணிடுவா. நீங்கள் சேவிச்சுட்டு வந்தேன்னா ஒரு சந்தேகத்தோடையே இருப்பேள், சேவிச்சோமா இல்லையான்னுட்டு. அதனால் ஃபோட்டோவில் பார்த்து போகிறது ஒரு நல்ல வழி. அந்த மாதிரி கைலாயம் சென்று விட்டால் அங்கே இருக்கக்கூடிய ஆர்ப்பரிப்பு அதில் வந்து சட்டுன்னு தெரியாமல் போயிடுத்துனா இந்த வயோதிகருக்கு. அதனால சிவபெருமான் சொன்னாராம், இந்த 6 க்ஷேத்திரத்திலேயே நான் உனக்கு கைலாச தரிசனம் கொடுக்கிறேன், அதுக்கு பூலோக கைலாசம் என்று பெயர். அப்போதுதான் அப்பர் பெருமானுக்கு அந்த கால் கூட பூமியில படலியாம். அந்த மாதிரி ஒரு சோர்வே இல்லாமல் கைலாய தரிசனம் கொடுத்த ஒரு பாட்டு. இதை நான் வந்து அந்த திருமுறை புஸ்தகத்திலேருந்து எடுத்து அது ஒரு மாதிரி அது யாரெல்லாம் பாடியிருக்கா, ஓதுவார்கள் எப்படி பாடுறாங்கிறத பாடிட்டு இப்போ நான் பாடுறதை கேட்டேன்னா அவள் இப்படி பாட மாட்டான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு ஐயாருடைய முறை பாட்டு. மாதர் பிறை கண்ணியானை சிவனை கொண்டாடுறார். இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் அப்பர் பெருமான் கொண்டாடும் போது அம்பாளையும் சிவனையும் துவந்தமாக சேர்க்கிறார். ஒரு ஆண் யானை பெண் யானை அப்படின்னு கொண்டு சேர்க்கும்போது ரொம்ப அழகான பிறையோடு கூடிய சடாமுடியோடு கூடிய சிவபெருமானே மலையான் மகளோடும் பாடி அங்க இருக்கக்கூடிய தர்மசம்பர்தினி உனக்கு அர்த்தாங்கினியா இருக்காளே, போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். ஏன்னா கைலாசத்துல ரிசப்ஷன் கமிட்டியில யாராவது இருப்பா இல்லையா, அவருக்கு திருவையாறுல வந்து கைலாசத்துக்குள்ள வரவேற்கிற மாதிரி இருக்கான் அனுபவம். யாதும் சுவடு படாமல், நான் வந்திருப்பதே தோன்றாமல், வந்திருப்பது தோன்றாமல்னா கால் பூமியில் படாமல் அர்த்தம். அப்படின்னா கைலாசத்துல படாது அந்த அனுபவத்தை உனக்கு ஐயாறிலேயே கொடுக்கிறேன்னு சிவபெருமான் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். நான் சிவனையும்
அம்பாளையும் பார்க்கும்போது ஆண் யானை பெண் யானையின் துவந்துவம் தாம்பத்தியம் போல் இவாளை பார்க்கிறேனே, கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். இந்த சிவக்ஷேத்திரத்தை ஒசத்தியா கொண்டாடுறார். நமக்கு இதுதான், இது தேவாரத்தில் பாடுறதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு டைம் எனக்கு அனுபவம். அதனால் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள்லாம் ரொம்ப சைவ சித்தாந்தத்தில் பிஹெச்டிலாம் வாங்கியிருக்கலாம், மன்னிச்சுருங்க. சரி, என்னன்னா இந்த க்ஷேத்திரத்துக்கு ஷிலாதர்னு ஒரு மகரிஷி வந்தார். இந்த உபன்யாசத்தில் என்னென்னா நாங்கள் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிடுவோம், திரும்பி நீங்கள் ஷிலாதருக்கு வரணும். ஷிலாதர் திருவையாருக்கு ஒரு யாகம் பண்ணினதாக சரித்திரம். அந்த யாகம் பண்ணி முடிச்ச கையோடு சிவபெருமான் நம் அம்சம் உனக்கு தோன்றும், ஏன்னா இவர் நல்ல பிள்ளை வேணும்னு வந்திருக்கார். சிவபெருமான் நம் அம்சம் உமக்கு தோன்றும். அப்போ லிங்க புராணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. மாம் திருஷ்ட்வ கால சூர்யாபம் ஜட முகுடதாரிணம் த்ரையக்ஷம் சதுர்புஜம் பாலம் சூலடங்க கதாதரம் வஜ்ரிணம் வஜ்ரதம்ஷ்ட்ரம் ச வஜ்ரிணாராதிதம் சிசும் வஜ்ரகுண்டலினம் கோரம் நீரதோபமை நிஸ்வனம். வரக்குழந்தைக்கு 4 கை இருந்துதான், ஸ்ட்ராங்கா இருந்துதான் பாடி. ஏன் இப்ப இப்படிலாம் சொல்றாருன்னா, அப்பா இவ்வளவு தபஸ் பண்ணியிருக்காருன்னு லிங்க புராணம் சொல்றது. நல்ல பிள்ளை வேணும்னா அவ்வளவு தபஸ் பண்ணணுமா. நிர்மாம்ச ருதிரத்வக்வை நிர்லேபஹ குட்யவஸ்திதஹ அஸ்திசேஷோ பவத் பశ్చాத் அமமன்யத சங்கரஹான்னு லிங்க புராண வச்சனம். அதாவது ஒரு அப்பா எத்தனையோ உபவாசம் இருந்து அந்த குழந்தையை பெத்தெடுக்கணும். இட் இஸ் ஜஸ்ட் நாட் அ நார்மல் பயாலாஜிக்கல் ப்ராசஸ். நல்ல குழந்தையா வேணும்னா ஏதாவது ரொம்ப தபஸ் இருக்கணும். அந்த மாதிரி இந்த ஷிலாதர் இருந்திருக்கார். அப்போ ஒரு குழந்தை வந்திருக்கு. சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் வந்த இந்த குழந்தைக்கு 4 கை இருக்கும், 4 hands. அது வரும்போதே பரஷு, எப்படி ஸ்ரீமகாபாரதத்தில் துருபதன் உபயஜனை வச்சு யாகம் பண்ணும்போது திருஷ்டத்யும்னன் வரும்போதே திருஷ்டத்வாத் தியும்னத்வாத் என்று எல்லா ஆர்ப்பரிப்போடும் குண்டலங்களோடும் வந்தார்னு பாரத சரித்திரம். அந்த மாதிரி இந்த குழந்தை இப்படி வந்திருக்கு. அப்பா பயந்துட்டார். நான் வரும்போதே இது சின்ன குழந்தையா வரணும், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்க்கணும், அப்படிலாம் தானே ப்ராசஸ். வரும்போதே 4 கை இப்படிலாம் வந்துடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு அப்பா பயந்துட்டார் ஷிலாதர். அப்புறம் இந்த குழந்தையை பிரார்த்தனை பண்ண, நீ ஆர்டினரி சைல்டாக மாறு அப்படின்னு சொன்னோம்னா, அது எப்படி நாராயணன் சதுர்புஜம் தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம்னு தசமஸ்கந்தத்தில் அம்மா அப்பா சொன்ன உடனே 2 கையை விட்டுட்டு 32 பல்ல கீழே போட்டாரோ இந்த குழந்தை போட்டு விட்டான். சிவனுடைய அம்சமா, சிவன் சொல்லியிருக்கார் நம்ம அம்சமே தோன்றும். இந்த குழந்தை அப்பாவுக்கு பிறக்கும் போது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துதான். சந்தோஷம் என்கின்ற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் நந்தின்னு பேர். நந்தினா சந்தோஷம். அதனால இந்த குழந்தைக்கு சந்தோஷ்னு இப்போ பேர் வைக்கிறா பாருங்க. அந்த மாதிரி சந்தோஷ் இஸ் ஈக்குவல் டு நந்தினா நந்தின்னு பேர் வச்சுட்டான். நந்தின்னு இந்த குழந்தைக்கு பேர் ஏற்பட்டது. இந்த குழந்தை ரொம்ப ஆச்சரியமான ஒரு தேஜஸோடு இருந்தது. மாமா மேடையில் குழந்தைகள் பாடசாலாவில் இருக்கக்கூடிய பாலவித்வான்கள் தேவார வரிகள் வேதத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாதிலாம் சேவிக்கும் போது சொன்னார், திருமுகத்தை பாருங்கோன்னார். ஏன்னா அது வேதத்துக்கு அது ஒரு பை ப்ராடக்ட். காயத்ரி மந்திரத்தையோ வேத பஞ்சாதியோ சொல்லின்னு வந்தால் தேஜஸ் முகத்தில் தெரியும்னு ஒரு நம்பிக்கை நம்ம பெரியவாழ்லாம் இருந்திருக்கா. அப்படி ஒரு தேஜஸோடு இந்த குழந்தை இருந்தது. இந்த குழந்தை அப்பா கிட்டேயே எல்லா விதமான சாஸ்திரங்களையும் கற்றதுன்னு ஒரு வார்த்தை லிங்க புராணத்தில் எடுக்கிறா. அது ரொம்ப முக்கியம்னு அந்த இடத்த வியாக்கியாத்தா, நான் பெனாரஸ் யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் இந்த லிங்க புராணத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் எழுதின வியாக்கியானத்தை பார்க்கும்போது அவர் ஹிந்தியில் பண்ணியிருக்கார். அப்பா கிட்ட கத்துண்டதுங்கிறதுக்கு ஒரு பேஜ் எழுதியிருக்கார். அப்படின்னா பிராச்சீன காலத்தில் குழந்தை ஆத்த விட்டுட்டு குருகுலத்துக்கு போகணுங்கிறது கூட இல்லை. The father was the giver of all knowledge. So it was very pertinent that the father would know all shastras. தேசிகன் எடுக்கிறார் ஒரு இடத்துல, நானா சாஸ்திர பிரவருத்தி, எங்க அப்பா நானா சித்தாந்த நீதி ஸ்ரம விமல தியா அனந்த சூரேஸ்தனூஜகான்னு தேசிகன் ஒரு வார்த்தை எடுக்கிறார். எத்தனையோ சாஸ்திரங்களை எங்க அப்பா படிச்சார், அப்பேற்பட்ட எங்க அப்பா கிட்ட நான் படிச்சேன், எங்க அப்பா பேர் அனந்த சூரிங்கிறார். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, knowledge was so easy to acquire in those days. இப்போ அப்பா தான் கற்றுக் கொடுக்கணும்னு நம்ம சாஸ்திரம்னு வச்சுட்டா எல்லா குழந்தையும் ஒன்றும் தெரியாமல் உட்கார வேண்டியது தான். இதில் ஒரு நிறைய ரூல் இருக்குது. நான் இது நிறைய உபன்யாசத்தில் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு பம்பாயில் மாமாவுக்கு எப்படி நவதி
சேவிச்சிருக்காரோ மாமாக்கு நவதியாக இருக்கு. நான் பம்பாயில் இருக்கும்போது பூதேரின்னு ஒரு மாமா இருந்தார், ப்ரஹஸ்பதி பூதேரி மாமான்னு சொல்லுவோம் பம்பாயில். மகாவித்வானவர். அவர் வைதிகம் பார்த்துட்டு இருந்தார், புரோஹிதம் பார்த்துட்டு இருந்தார். ஏறத்தாழ ஒரு 5000-6000 கல்யாணம் பண்ணி வச்சிருப்பார். அவ்வளோ அப்படின்னா கணக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோ அப்பேற்பட்ட மகாவித்வான். இன்னைக்கு பம்பாயில் இருக்கக்கூடிய வேத வித்வான்கள்லாம் மாமாவை தெரியாதவா இருக்கவே மாட்டா. நான் தேசிக சபாவில் இருந்தேன் மாட்டுங்கால. மாமா சென்னையில் அப்போது ஒரு பூனலுக்கோ எதுக்கோ வந்தார். 4 நாள் இல்லை. அவர் முடிச்சுட்டு திரும்பி வந்தார் பம்பாய்க்கு. அப்போ எங்களுக்கு சபாவில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. மாமா அதுக்கு அட்டென்ட் பண்ண முடியல. அப்புறம் நான் சொன்னேன், மாமா வி மிஸ்ட் யூ அ லாட், நீங்கள் எங்கே போயிருந்தேன்னு கேட்டேன். அதான் நான் மெட்ராஸில் ஒரு பூனலுக்கு போயிருந்தேன், நடத்தி வச்சேன் அப்படின்னார். அப்படியா மாமான்னு அதோடு நிற்காம ஒரு வார்த்தை சொன்னார், துஷ்யந்த் நான் ரெட்டிப்பு சம்பாவனை வாங்கிட்டேன்னார். நான் சொன்னேன், இது தப்பாச்சே மாமா, எந்த சம்பாவனை கேட்டிருக்கோ அது 1 மடங்கு தானே வாங்கணும், இந்த மாதிரி 2x வாங்கலாமா? நம்ம யூடியூப்பில் தான் இந்த ஸ்பீடெல்லாம் உண்டு, 2x இல்லையா? இப்போ நேரடியாக நீங்கள் உபன்யாசம் கேட்டேன்னா இப்படி இருக்குது. நீங்கள் துஷ்யந்தியுடைய உபன்யாசத்தையே ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிக்கணும்னு 2x போட்டுட்டேன்னா நந்தீஸ்வர விண்ணகரம் டப்படப்படப்படப்படம் போயிடும். இப்படி நான் மாமா கிட்ட கேட்டேன், சம்பாவனையில் ரெட்டிப்பு வாங்கலாமான்னு. அவர் சொன்னார், என் கஷ்டம் கேளு துஷ்யந்த். அங்கே பூனல் நடந்துட்டு இருக்கும்போது பிரம்மோபதேசம் அப்பா பண்ணி வைக்கணும். மேலே திரையெல்லாம் போட்டாச்சு, வேஷ்டியால் மறைச்சாச்சு. அப்பா பிள்ளை நான் இருக்கும். நான் சொல்கிறேன் அப்பா கிட்ட, நீங்கள் இப்போ காயத்ரியை சொல்லுங்கன்னு. அவருக்கு தெரியல. அப்புறம் நான் அந்த அப்பாவுக்கு பிரம்மோபதேசம் பண்ணிவிட்டு இவர் பிள்ளைக்கு பண்ணுறார். அப்படின்னா நான் 2 பேருக்குள்ள பூனல் போட்டு வச்சுருக்கேன், அதனால 2 சம்பாவனை வாங்கிட்டேன். எதுக்கு இது சொல்ல வந்தேன்? அப்பா கிட்ட சர்வவித சாஸ்திரமும் கிரகிக்கணுங்கிற அந்த இடத்துல சிவபுராணத்தில் சொல்லும்போது காயத்ரி மந்திரத்துக்கே இந்த நிலைமைன்னா, அவர் சர்வசாஸ்திரமும் ஷிலாதர்கிட்ட இந்த சின்ன குழந்தை படிச்சிருக்கு. நம்ம புராணங்கள்லாம் படிக்கும்போது the best of people have a very short lifespan. நீங்கள் நன்னா பாருங்க, நம்ம ஆச்சாரிய பரம்பரையிலே பார்த்தீங்கன்னா ஆதிசங்கர பகவத் பாதர் 32 வயசு தான். அது இந்த குரு பரம்பரையில் அதில் சில வித்தியாசம், இந்த ஊரா அந்த ஊரா, எவ்வளோ மடம், இந்த ஊரில் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார், அந்த சர்ச்சை வேண்டாம் நமக்கு. ஆனால் எல்லாரும் ஒத்துக்கிறது ஒன்று, 32 வருஷம் தான் வாழ்ந்தார், 32 years. ஆனால் 32 வருஷம் சம்பத்சரம் வாழ்ந்த ஒரு மகான் என்னெல்லாம் சாதனைகள் பண்ணியிருக்கார். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் எங்கள் குரு பரம்பரையில் வரக்கூடிய ஒரே ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார். குரு பரம்பரையில் நம்மாழ்வார் வாழ்ந்தது 32 பிராயம்தான். அந்த மாதிரி மிருகண்டு மகரிஷியின் வம்சத்தில் வந்தவருக்கு மார்க்கண்டேயர்னு பேர். அவருக்கும் ரொம்ப குறுகிய காலம்தான் விதி இருந்தது. இந்த குழந்தைக்கும் குறுகிய காலம்தான் இருக்குன்னு நிர்ணயம் ஆயிடுது. நிர்ணயம் ஆன உடனே அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. அப்போ ஒரு யாகம் பண்ணதாக லிங்க புராணம் சொல்றது. ஒரு யாகம் வளர்த்தாராம். திரையம்பக மந்திரத்தை சொல்லி தூர்வாதலம் அருகம்புல்ல நெய்ல நினைச்சு, நெய்ல இல்லை ஹனி தேன்ல நினைச்சுட்டு அதை அந்த யாகத்துல பண்ண உடனே சிவபெருமானும் அம்பாளும் பிரத்யக்ஷமாய் சொன்னாலாம், கவலைப்படாத, சிவன் எப்போவுமே ஒரு ரொம்ப ஆசுதோஷி, டக்குன்னு வரம் கொடுத்துருவார். அவரும் சொல்லிட்டார், இவனுக்கு 17 வயசு தாண்டினால்தான் மரணம்னு எழுதி வச்சிருக்கான் யமன். 17 தாண்டாது, என்றும் 17. அவருக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, என்றும் 16 கொடுத்து இப்போ 17 கொடுத்துட்டார். அதனால இந்த நந்திகேஸ்வரர் 17 வயசு பர்மனெண்ட்டாகவே யங்காக இருந்தார். பெல் பாட்டம்ஸ் பேண்ட், அப்படியே கேர்லி எல்லாம் போட்டு ஜம்மன் ஹீரோ மாதிரி இருந்தார். இப்போ என்னன்னா, சிவபெருமானும் அம்பாளும் இந்த நந்திகேஸ்வரருக்கு ஒரு பெண் பார்க்கலாம்னு நிர்ணயம் பண்ணா. இப்போ நீங்கள் திரும்பி திருவையாருக்கு வந்துடணும். திருவையாறில் இருக்கக்கூடிய பஞ்சநதீஸ்வரரும் தர்மசம்வர்தினியும் அந்தணர் குறிச்சியில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஷிலாதருடைய பிள்ளையான நந்திகேஸ்வரருக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சார். அது எப்படி பொண்ணு பார்க்கலாம்? இப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே நிறைய பெரியவாளும் இருக்கள், இளைஞர்களும் இருக்கள். அடியே எனக்கு அனுபவம் எங்கள் பாட்டி தாத்தா சொல்லி, ஒன்று குடும்பத்துக்கு தெரிஞ்சவாளியே குடும்பத்துக்குள்ளேயே மாப்பிள்ளையை பார்த்துருவா. ரொம்ப தெரியாத இடத்துலலாம் போய் இப்போ மேட்ரிமோனியில் போய் எலீட் மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணி எங்கேயோ ஒரு ஈஸ்ட் கோஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆமிஷ் கவுண்டி கிட்ட இருக்கக்கூடிய வாளுடைய பேரை நான் பார்க்கணுங்கிறதுல பக்கத்து கிராமத்துலேருந்தே ஒரு பிள்ளையை பார்த்துருவா. இப்போ பக்கத்து ஊருக்கு திருமழப்பாடின்னு பேர். இந்த திருமழப்பாடி க்ஷேத்திரத்தில்
இருக்கக்கூடிய ஒரு தம்பதிக்கு பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண் சுயசாம்பிகான்னு பேர் அவளுக்கு. சுயசோடு கூடியவளோட கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சார். இந்த திருமழப்பாடி என்னன்னா, அதுக்கு சுந்தரர் ஒரு பாட்டு பாடி வச்சிருக்கார். பொன்னார் மேனியனே, சிவபெருமான பாடும்போது பொன்னார் மேனியனேங்கிறார். சிவன் ரொம்ப ஹேண்ட்ஸம். அவர் ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கலேனாலும், பெருமாள் மாதிரி கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கலேனாலும் சிம்பிளிசிட்டியோடு அவ்வளோ அழகாக இருப்பார். பொன்னார் மேனியன்னா கிராண்டாக இருப்பார். ஆனால் நான் நார்த்துக்கு முதல்ல தடவையாக போகும்போது அங்கே எல்லா சிவனுக்கும் ஒரு ப்ளூ கலர் கொடுத்துட்றா. அது ஏனே தெரியல. நானும் நிறைய பேர் கேட்டிருக்கேன். ஃபுல் மழை கூந்தல் முதல் மலர் பாதம் வரை ப்ளூ கலரில் இருப்பார் சிவன். இல்லை, ஓ நீல்கண்ட் ஹே, நீல்கண்ட் ஹே, நீல் ஷரீர் நஹி ஹே இல்லையா? நீல்கண்ட் நமக்கு சேர். இது நீல் கமல்னா இது என்ன கழுத்து மட்டும்தானே சுவாமி நீங்கள் ப்ளூவாக போடணும். அவர் பொன்னார் மேனியனேன்னா அது ஒத்துக்க மாட்டேங்கிறா. பார்த்துக்கலாம், மோதிஜி கிட்ட சொல்லி எதாவது பண்ணலாம். பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே. ஆனால் இப்போ ஏஐ அதில் உதவும். நீங்கள் நார்த்தில் போய் அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு மேக் தி சிவா ஃபேர் அப்படின்னா அது உடனே பண்ணிவிடும். நமக்கு அந்த குறையே இருக்காது. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து. அவர் புலித்தோல். இன்னொன்னு, சிவபெருமான் புலித்தோலை மட்டும் சாத்தின்னு இருக்க மாட்டார், ஆனைத்தோலையும் சாத்தின்னு இருப்பார். அதனால தான் அவருக்கு கிருத்திவாசன்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் 2 சப்தங்கள் உண்டு. கிருத்திவாசன்னு பேர், கீர்த்திவாசன்னு பேர். குழப்பிக்க கூடாது. தண்டகத்தில் எடுக்கும்போது காளிதாசன் கிருத்திவாச பிரியன் தான் எடுக்கிறார். வேதத்திலையும் கிருத்திவாசகான்னு வருது. அதனால கிருத்திவாசன் ஒரு ஆனையின் தோலையும் தரித்தவன், ஒரு புலித்தோலையும் தரித்தவன். சிவனை நன்னா யோசிச்சு பாடுங்க. நன்னா ஒரு 6 ஃபுட்டர், ஒரு நல்ல மாடல். அதில் ஜம்முன்னு பொன்னார் மேனியன் அழகா அதில் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு டைகர் ஸ்கின்னை சாத்தின்னு இருக்கார். மின்னார் செஞ்சடை மேல் அவர் ஜட்டாமுடி தரிச்சுன்னு இருக்கார். அதில் ஒரு டிஞ்ச் ஆஃப் ரெட்டு தெரியுது. இப்பெல்லாம் ஸ்ட்ரீக்ஸ்ன்னு வருது பாருங்க, அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் அதை ரெட் ஆக்கிக்குங்க. அதில் ரெட் ஸ்ட்ரீக்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே. மிளிர்கொன்றை எல்லோ கலரில் இருக்கக்கூடிய புஷ்பம், கொன்றை புஷ்பம்னு பேர். அதை சாத்தின்னு இருக்காராம் ஜடையில். ஸோ ரெட்டிஷ் டிஞ்சோட ஹேர், அதில் எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ், கோல்ட் பாடி, அதில் டைகர் ஸ்கின். அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணணும். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. மன்னே மாமணியே மழைப்பாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. மழப்பாடியுள் இருக்கக்கூடிய சிவனே, அந்த சிவனுக்கு இன்னைக்கு வைத்தியநாதன் பேரு. வைத்தீஸ்வரன் கோவிலில் மட்டும்தான் வைத்தியநாதன் இல்லை, இங்கேயும் வைத்தியநாதன். அம்பாளுக்கு சுந்தராம்பிகான்னு பேரு. அந்த சுந்தராம்பிகா சமேத வைத்தியநாத சுவாமி இருக்கக்கூடிய திருமழப்பாடி க்ஷேத்திரத்தில் இந்த பெண் சுயசாம்பிகான்னு இருந்தா. அடுத்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஐயாரப்பனும் அறம் வளர்த்த நாயகியும் பஞ்சநதீஸ்வரரும் தர்மசம்வர்தினியும் நினைச்சாலாம், இந்த சிலாத மகரிஷியுடைய பிள்ளையான நந்தியை நம்ம பிள்ளையா நம்ம வச்சுட்டு இருக்கோம், இந்த பிள்ளைக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நல்ல பங்குனி மாசம் புனர்பூச நட்சத்திரத்தில் கல்யாணம் இப்போ ஆயிடுத்து. இப்போ வந்துடும் பங்குனி அன்றைக்கு நந்தி திருக்கல்யாணம்னு நடக்கும். அங்கேருந்து ஒரு பவனி ஐயாரப்பன் நடத்தி வைப்பார் இந்த கல்யாணத்தை. இந்த 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது. ஸோ இப்போ மாமா கொடுத்த ப்ராஜெக்டுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். அதாவது திருவையார் அந்தணர் குறிச்சியிலேருந்து ஆரம்பித்து திருவையார் அப்பர் பெருமான் பாடல் வரைக்கும் போய் திருமழப்பாடியில் இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் பாடிய அந்த மழப்பாடி க்ஷேத்திரத்தில் சுயசாம்பிகாவோட நந்திகேஸ்வரருக்கு கல்யாணம். ப்ராஜெக்ட் பார்ட் 1 ஓவர். பார்ட் 2 இப்போ ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு வருவோம். இப்போ நந்திகேஸ்வரருக்கு வரணும். ஸ்ரீமத் ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் இந்த கதாபாகம் வருது. ராவணன் நம்ம தலைவர்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு டாபிக் இல்லையா? ராவணன் வச்சுதான் ராமரை பிடிக்காது, ராவணனை ரொம்ப பிடிக்கும். ஏன் ராவணனை பிடிக்கும்? ஏன்னா ராமரை பிடிக்காது. எப்போ ராமரை பிடிக்காதோ அப்போ ராவணனை பிடிச்சாகணும். ராவணன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு ராவணனை ரொம்ப பிடிச்சி போயிடும். சரி, இப்போ நம்ம வருவோம் விஷயத்துக்கு. என்னென்னா,
இந்த ராவணன் ஒரு முறை, அது உத்தரகாண்டத்தில் வரும், ஏறத்தாழ 27 சர்க்கங்கள் ராவண பற்றி உத்தரகாண்டத்தில் இருக்கு. அவன் ஒரு முறை ஒவ்வொரு ராஜாக்களா ஜெயிச்சுண்டு ஒவ்வொரு லோகமும் தாண்டி போய் வரும்போது கைலாசம் வழியா திரும்புறான், டிபெட் கிட்ட திரும்புறான். அப்போ டிபெட் எல்லாம் சைனா கிடையாது, நம்ம கிட்ட தான் இருந்தது. அப்போ திரும்பும்போது என்னாச்சு, அங்க டீடூர்னு போட்டிருக்கா, டேக் லெஃப்ட், இந்த பக்கமா நேர போகாதீங்க, டேக் லெஃப்ட். ஏன்னா இது மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிட்டு. அதனால ராவணனுக்கு எப்படின்னா, அவனுக்கு யாரும் டிக்டேட் பண்ணக்கூடாது. அவனுக்கு யாராவது சுப்ரீம் கோர்ட் ஏதாவது சொல்லி கொடுத்தனா அடுத்த செகண்டே 10% போட்டுருவான். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர். என்னன்னா, அவனுக்கு யாராவது லெஃப்ட், எனக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு அப்படின்னு யார் கொடுத்தா இன்ஸ்ட்ரக்ஷன்? இப்பதான் ராமாயண வாக்கியத்தை நீங்க கவனிச்சாதான் என்னன்னு புரியும். இதி வாக்கியாந்தரே தஸ்ய கராலஹ கிருஷ்ண பிங்களஹ. கிருஷ்ண பிங்களஹ ஒரு yellowish black, அந்த ஹியூ கம்ப்ளெக்ஷன்ல ஒரு குள்ளமா ஒருத்தர் இருந்தாராம். வாமனோ விகட்டோ முண்டி. விகட்டோ முண்டி அதாவது ரொம்ப ரொம்ப பெரிய இந்த 6 பேக் எல்லாம் கிடையாது, கொழுக்கு முழுக்குன்னு இருக்கார். வாமனோ குள்ளமா இருக்கார். முண்டி ஃபுல்லா டான்சியர் பண்ணியிருக்கார், அவருக்கு முடியல. நந்தி ஹ்ரஸ்வபுஜோ பலி, அவருக்கு நந்தின்னு பேரும். இப்ப நம்ம பார்த்த நந்தியினுடைய ஒரு அவதாரம் திருமழப்பாடியில ஹேண்ட்ஸமா இருந்தார், சுயேஷசாம்பிகாவோட கல்யாணம் பண்ணி. கைலாசத்தில் இருக்கக்கூடிய நண்டி ஒரு கணம் போலே குள்ளமாக yellowish black கலர்ல இருக்கார். ததஃபாஸ்வம் அபாகம்ய பவஸ்ய நுச்சரோ பிரவீத் நந்தீஸ்வரோ வச்சேதம் ராட்சசேந்திரம் அசங்கிதஹ. ராவணன் இது முன்னாடி நந்தியை பார்த்ததே கிடையாது. நந்தி டேக் லெஃப்ட்னு சொன்னா, ஹூ ஆர் யூ, யூ ஷார்ட் பாய் அப்படின்னு கேட்ட உடனே நந்தி சொன்னார், என் பேரு நந்தி. அப்ப நந்தியை பார்த்து ரொம்ப சிரிச்சுட்டான் ராவணன். அப்படின்னு அது ஒரு கிண்டல். இப்போ ஸ்டாண்டப் காமெடினா என்ன, யாரையாவது போட்டு கிண்டல் பண்ணணும், கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிவிட்டா அது ஆஹா அந்த ஸ்டாண்டப் காமெடி நன்னா ஓடும். அந்த மாதிரி இவன் ஒரே சிரிப்பு நந்தியை பார்த்த உடனே. இப்போ நமக்கு பேர் என்ன, பாடி ஷேமிங் பண்ணிவிட்டான் ராவணன். இப்போ நந்தி ஒரு சாபம் கொடுக்கிறார். எப்போ என்ன நீ கிண்டல் பண்ணியோ, என்னை போல் இருக்கக்கூடிய வானரங்கள் ஓ ஊரை துவம்சம் பண்ணும். டவுட் வருதா? நந்திகேஸ்வரர்னா நம்ம ஒரு காளையின் முகம் தானே கொடுக்குறோம். இவர் எப்படி ஒரு வானரம் டிஸ்டர்ப் பண்ணுங்கிறாருன்னா, இதுக்கு ஒரு நல்ல விஷயம், இது கவனிங்க. ஏன்னா இப்ப என்ன நீ கிண்டல் பண்ணதுனால வானரம் ஒன்று பண்ணுன்னா, இவர் யாரா இருந்திருக்கணும் சொல்லுங்களேன். வெரி குட். ராமாயணத்துல அப்படிதான் இருக்கு. தம் திருஷ்டுவா வானர முகம் அவஜ்ஞாய. சைவ சித்தாந்தத்துல ஆகமத்துல நந்தியுடைய ஒரிஜினல் ரூபத்துல வானர முகம் தான் இருக்கும் இருக்கு, காளை முகம் இல்லை, வானர முகம் தான் இருக்கும் அப்படின்னு இருக்கு. பிரஹசம் முமுச்சே தத்ர சதோய இவதோ யதஹ தம் க்ருத்தோ பகவான் நந்தி சங்கரஸ்ய அபராதனுஹு. ராமாயண ஸ்லோகம். சங்கரஸ்ய அபராதனுஹு, சங்கரருடைய ஆல்டர் ஈகோ, அவருடைய எக்ஸாக்ட் காப்பி தான் நந்தியா. நந்தி வேறல்ல, சிவன் வேறில்லைன்னு ராமாயண வச்சனம். சிவனை நீ பிரார்த்தனை பண்ண போய் சிவனுடைய மறு உருவமா இருக்கக்கூடிய நந்தியை எப்போ ராவணன் கிண்டல் பண்ணானோ அப்ப நந்தி சாபம் கொடுத்துட்டார். என்னுடைய முகத்துல இருக்கக்கூடிய ஒருவன் உன் ஊரை துவம்சம் பண்ணிடுவான்னு ராவணனுக்கு சாபம். ராவணனுக்கு 7 சாபம் சார். சீதையை கடத்தும் போதும் அவன் மேல 7 curses were hanging on his head. அவன் ரொம்ப வீக் பாயிண்ட்ல இருந்தான் லைஃப்ல. 7 சாபங்கள் போறவா வரவாள்லாம் அவனுக்கு சாபம் கொடுத்துட்டு போவா. பிடி சாபத்தை, ஒரு ஆஃபர், பங்குனி ஆஃபர், ஆடி ஆஃபர் மாதிரி ஏதாவது 7 சாபங்கள். இப்ப நந்தீஸ்வரனுடைய சாபம் பலிக்கணும்னு மால்யவான் பின்னாடி யுத்த காண்டத்துல சொல்லுவான். இது என்னாச்சு, இந்த நந்தியுடைய சாபம் எப்போ பலிச்சதுன்னா, ஹனுமான் லங்கைக்கு வந்தார், சீதையை பார்த்தார், கனையாழியை கொடுத்தார், சூடாமணியை பெற்றுக்கொண்டார், போக வேண்டியது தானே. வால்ல நெருப்பு வச்சார்னா ஏதாவது ஒரு பாண்டில் போய் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரோ ஏதோ ஒன்றத்தை போட்டு அணைச்சிட்டு போக வேண்டியது தான்.
இவர் எதுக்கு சார் எல்லாருக்கும் பரப்பினார்னா, அவர் தான் ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா பர்சன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டார் இல்லையா? ஃபர்ஸ்ட் நமக்கு ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்ததுன்னா பல பேருக்கு அதே வேலை, அது என்னன்னே பார்க்க மாட்டான், இன்னொரு 10 பேருக்கு ஷேர், அதுலேயே மேலே வந்துடும் ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் அப்படின்னு வந்துடும். ஹனுமான் என்ன பண்ணார், ஊர் முழுக்க நெருப்பு கொடுத்துட்டார். அப்புறம் தான் தோணிடுத்தோம், ஐயோ நம்ம ஆச்சாரியன் தர்மப்படி ஒரு காரியம் பண்ணணும்னு சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனேதான் எந்த இல்லங்களில் கர்ப்பவதி வயோதிகாள் சின்ன குழந்தை இருந்தாலோ அந்த வீடுகளை மட்டும் விட்டுட்டு பாக்கி வீட்டெல்லாம் எரிச்சார். இப்படி கபகபான்னு எரியறது லங்கை. அப்போ அந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது பாருங்க, ஒரு ராமாயண ஸ்லோகம். ஹனுமத வேகவத வானரேண மகாத்மனா லங்காபுரம் பிரதக்தம் தத்ருத்ரேண திரிபுரம் யதா. சிவபெருமான் எப்படி திரிபுரத்தை எரிச்சாரோ அந்த மாதிரி இன்னைக்கு ஹனுமான் லங்கையை எரிச்சுட்டார். ஏன்னா ஏன் அந்த இடத்துல ருத்ரனை கொண்டு வரணும்னா, ருத்ரனுக்கு பிராக்கெட்ல நந்தின்னு போட்டுக்குங்க. நந்தி வானர முகத்தோட நந்திக்கு எப்போ அபச்சாரப்பட்டானோ ராவணன், அந்த பழி இன்று தீர்ந்தது. ராமாயணத்துல கனெக்ஷன். சரி, இப்போ நீங்க என்ன சார் புதுசா ஏதோ நந்திக்கு வந்து வானர ஃபேஸ் இருக்குன்னு சொல்றீங்க, எவ்வளவு பேருக்கு இது புது இன்ஃபர்மேஷன்? இப்பாடி பயந்துட்டேன் பா, ஏதோ கொஞ்சம் நம்ம ஏதோ சைவத்துல பரிச்சயம் வந்து புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றோமே. சரி, இப்போ நான் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு பிரமாணம் இருக்கானா? ராமாயண ஸ்லோகம். இன்னொன்னு லிங்க புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, நந்தியை எப்படி தியானம் பண்ணணும்னு. பார்ஷ்வதோ தேவதேவஸ்ய நந்தினம் மாம் சமர்ச்சயேத். நந்தியை தியானம் பண்றது எப்படி? தீப்தாம் அனலாயுத பிரக்யம் திரிநேத்திரம் திரிதசேஸ்வரம். நந்தியை தியானம் பண்ணும்போது சிவனை தியானம் பண்ற மாதிரி 3 கண்ணோட தியானம் பண்ணணுமா. பாலேந்து முகுட்டம் செய்வ, பால இந்து முகுட்டம், பிறை சந்திரன் இருக்கு இல்லையா, அழகா இப்படி பிரிஞ்சு வருது, அந்த மாதிரி இருக்குமா நெத்தி. குருவாயூரப்பனை சொல்லும்போது கடைசி தசகத்துல பட்டத்திரேள் பால பாலேந்து வீதின்னு எடுக்கிறார். அதனால அந்த நெத்தி பிறை சந்திரன் மாதிரி இருக்குமா. பாலேந்து முகுட்டம் செய்வ ஹரிவக்திரம் சதுர்புஜம். ஹரிவக்திரம் குரங்கின் முகத்தோடு நந்திய தியானம் பண்ணணும்னு லிங்க புராணம் சொல்லிடுது. ஏன் சார் குரங்கு முகத்தோட நந்திய தியானம் பண்ணணும்னா, இந்த காளை முகம் என்ன? எப்படி பெருமாளுக்கு ராமகிருஷ்ணர்கள் அவதாரமோ, ஒரிஜினலா இருக்கக்கூடிய அந்த ஹரிவக்திரத்தோடு கூடி இருக்கக்கூடிய நந்தியினுடைய அவதாரம் தான் திருமழப்பாடியில் இருக்கக்கூடிய காளை முகத்தோடு இருக்கக்கூடிய நந்தி. அவருடைய ஃபார்ம் இது, அதை புரிஞ்சுக்கணும். புஷ்பமாலாதரம் சௌமிய சர்வாபரண பூஷிதம் உத்தரே சாத்மனः புண்ணியாம் பாரியாம் ச மருதாம் சுபாம் சுயஷாம் சுவ்ரதாம் சாம்பாம் அதண்டமதர பிரபாம் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன? திருமழப்பாடி திருவையாறு அந்தணர்குறிச்சியில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரருக்கும் சூயசாம்பிகாவுக்கும் சிவபெருமானும் அம்பாளும் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சா. கல்யாணம் பண்ணி வச்ச நந்திகேஸ்வரர் ஒரிஜினலா ஹரிவக்திரம், ஒரு வானர முகத்தோடு இருக்கக்கூடிய நந்தியின் அபராவதாரம். ராமரோட சம்பந்தப்படுத்திட்டேன். ஏன் சார் இப்ப திடீர்னு உங்க அயங்கார் புத்தியை காமிக்கிறேன்? சிவனை சொல்லும்போது எதுக்கு ராமர் வரார்? இல்ல, சிவனை பத்தி சொல்லும்போது எதுக்கு ராமர் வரணும்? ஏற்பாடு பண்ணவர் சிவராமன் இல்லையா? வரணுமா வேண்டாமா? ஏற்பாடு பண்ணது உமையாள்புரம் சிவராமன் மாமா. அப்படின்னா சிவனும் வந்துட்டு ராமர் வர வேண்டாமா? சரி, இப்போ விஷயத்துக்கு வர. இப்போ ராமாயண பிரவேசம் ஆயிடும். இப்போ நம்ம வந்து ஸ்தல புராணம் லிங்க புராணத்திலேருந்து உத்தரகாண்ட வரைக்கும் வந்தோம். இப்போ நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தாதான் இந்த நான் எழுதின ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரியும். வால்மீகியின் ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆரண்யா காண்டம். ராமருக்கு என்ன கல்யாணம் ஆகச்ச வயசு 12. 24வது வயசுல அப்பா காட்டுக்கு அனுப்புறார். 25 ஆரம்பிச்சுடுத்து. ஏன்னா அவர் சைத்திர புனர்வசு அனுப்புறார். சீதைக்கு அப்ப ஏறத்தாழ 18 வயசு. அது எப்படி சாமி உங்களுக்கு தெரியும்னா, ராவணன் கிட்ட சொல்றா. இந்த ராவணன் ஒரு சன்னியாசி வேஷத்தோட வரும்போது இவ பாவம் ஆத்து விஷயத்தெல்லாம் உளறி விடுறான். சொல்லியிருக்கவே வேண்டாம். ஹூ ஆர் யூ, ஐடென்டிட்டி கார்டெல்லாம் காமிச்சு ஓடிபி வருதான்னு பாருலாம் கேட்டிருக்கணும். அவள் பாவம் ஒன்றும் தெரியல அவளுக்கு. அதனால ஆத்துக்கு வந்த வாழை நீங்கள் என்ன சாப்பிட்றேன், எங்கள் அப்பா மாங்காய் நெக்லஸ் போட்டார், அதை போட்டார், இன்னும் 2 வளையல் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த கதை வேண்டாதெல்லாம் சொன்னான். அதனால 18 வயசுன்னு சொல்றா. ராமருக்கு 24 முடிஞ்சு 25 காட்டுக்கு வந்தாச்சு. அவ வந்து சித்திரக்கூட்டம்னு ஒரு இடத்துல இருந்தா. அது ஒரு 4-5 months. அதாவது ராமர் கிளம்பி ஒரு 4-5 மாசம் அங்கே இருந்துட்டு அப்புறம் 2 மாசம் கொஞ்சம் 2 வருஷம் அங்கே தள்ளி ஒரு இடத்துல இருந்து அப்புறம் மத்திய பிரதேசம் வழியா வந்து
பஞ்சவட்டிக்கு வந்துடுறா. அங்கதான் நிறைய டைம், மகாராஷ்டிரால தான் ஸ்பெண்ட் பண்ணா ராமரும் சீதையும். நிறைய டைம் அந்த ஊர்ல தான் வந்தாச்சு. 10 வருஷம் ஆனோன்னு இங்க லாஸ்ட் ரொம்ப ஈவென்ட்ஃபுல் இயர்ஸ், ஹாப்பி இயர்ஸ். ஏன்னா பஞ்சவட்டி அவ்வளோ பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த பஞ்சவட்டியில கோதாவரின்னு ஒரு நதி ஓடும். அங்க லக்ஷ்மணன் கார்த்தால எழுந்து தளிகை பண்ணி வச்சுருவார். சீதை கேட்போம், வாட் இஸ் ஃபார் டுடே லக்ஷ்மண் அப்படின்னா, லக்ஷ்மணன் சொல்வார், இன்னைக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன், பன்னீர் பட்டர் அதெல்லாம் சொல்லிவிட்டு, அப்புறம் இன்னைக்கு நான் இருக்கு இதெல்லாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் பண்ணணும். ராமரும் சீதைக்கும் நல்லா பரிமாறிட்டு ஆத்து ஜம்முன்னு இருந்தா சார். ராமாயணத்தை நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். 13 years of their forest life was like honeymoon. ஹாப்பியா இருந்தா. லாஸ்ட் இயர் தான் ஃபுல்லா ட்ராஜடி ஆயிடுது. இப்போ அந்த 13 வருஷம் இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் பெருமாள்னு சொன்னா ராமர்னு அர்த்தம். வியாக்கியானத்தில் ஞாபகம் வச்சுங்க, ராமர்னு எழுதவே மாட்டா. நீங்க பிராச்சீன கமெண்ட்ரியில தேடி பார்த்து ராமர் அப்படின்னா ஒரு இருக்கவே இருக்க, பெருமாள்னு எழுதுவா. பெருமாளும் பிராட்டியும், அதாவது ராமரும் சீதையும் கோதாவரியில தீர்த்தாமாடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. உட்கார்ந்து இருக்கிற ராமருக்கும் சீதைக்கும் பின்னாடி லக்ஷ்மணன் வல்கலத்தை பிடிச்சு நின்றுட்டு இருக்கார். அவ சேஞ்ச் ட்ரெஸ் ஓவர், இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல்லாம் போனால் அங்கே சேஞ்சிங் ரூம்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இந்த கையில் ட்ரெஸ்ஸை வச்சு நின்றுட்டு இருக்கார். ஆச்சா, ராமர் சீதை உட்கார்ந்துட்டு இருக்கா, குளிச்சுட்டு பக்கத்தில் லக்ஷ்மணன் நின்றுட்டு இருக்கார். இது எப்படி இருக்கு அப்படின்னு வால்மீகி ஸ்லோகம், கிருதாபிஷேக சரராஜ ராமஹ சீதா த்விதீயஹ சஹ லக்ஷ்மணேன. குளிச்சுட்டு இருந்த ராமரை பார்த்துட்டு ரராஜ ராமஹ சீதா த்விதீயஹ, பக்கத்துல இருந்த சீதையை பார்த்துட்டு பின்னாடி இருந்த லக்ஷ்மணனை பார்த்துட்டு, கிருதாபிஷேகோ து அகராஜ புத்ரியா. அகன மலை, அகராஜபுத்ரியான அந்த மலையின் பெண், ஹிமவானினுடைய பெண்ணுக்கு தான் பார்வதி பர்வதவர்தினின்னு பேர். எப்படி இருந்தாலும் இவன் 3 பேரு குளிச்சுட்டு கைலாசத்துல, அந்த கைலாசத்தின் பெண்ணும் சிவபெருமான் பக்கத்துல நந்தி நிக்கிற மாதிரி, ருத்ரஸ நந்தி பகவானி வேஷா அப்படின்னு ஆரண்யா காண்டத்துல ஸ்லோகம். இப்ப ராமர் சீதை பின்னாடி லக்ஷ்மணனை பார்த்தா, குளிச்சுட்டு அபிஷேகம் முடிச்ச சிவன் அம்பாள் பக்கத்துல நந்தியை பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படின்னா சிவக்ஷேத்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு உத்தரகாண்டம் வரைக்கும் வந்து இப்போ ஆரண்யா காண்டம் வந்துடுத்தா. இப்போ நான் இன்னும் இனிமேதானே பிக்சர் பாக்கி ஹே மேரா தோஸ்த். இப்போ இந்த இடத்த அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ருத்ரனையும் ராமரையும் சமன்வயப்படுத்தி விட்டார் வால்மீகி. ருத்ரன் மாதிரின்னு விட்டார். அப்படின்னா ருத்ரனுக்கு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த வேத பாகத்துக்கு ஸ்ரீருத்ரம்னு பேர். 11 அனுவாக்கங்கள், 11 அனுவாக்கங்களோடு கூடிய இந்த பாகத்துக்கு சதருத்ரியம்னு பேரு. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் வரக்கூடிய பாகம். இதோட சேர்த்து பிரார்த்திப்பது தான் சமகம்னு பேர். அது 4 அனுவாக்கங்கள். சமேனா குடு, எனக்கு குடுன்னு அர்த்தம். அங்கே கோதுமா சமே, அது ஃபுல்லாக ப்ரொவிஷன் ஸ்டோர். சமக்கம்ங்கிறது ஒன்றும் இல்லை, எனக்கு இதை குடு, கோதுமாவை குடு, அரிசியை குடு, இதெல்லாம் கேட்கணும். இப்போ மோட்சத்தை குடுன்னு கேட்க வேண்டாமான்னா அது நம்ம ஃபஸ்ட்டு கிச்சனை பார்த்துப்போம். அதனால சமக்கம். சமக்கத்தை விட ஒசத்தி ருத்ரம். ஏன்னா ருத்ரத்தில் நீங்கள் அந்த ருத்ரஸ்வரூபத்தை பஜிக்கிறேன். 11 அனுவாக்கங்கள். ஓம் நமோ அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய த்ரிபுராந்தகாய த்ரிகாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹா அப்படின்னு தியானம். இது வேதத்தில் இல்லை, சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போம். முதல் அனுவாக்கத்தில் சிவன் ரொம்ப கோபத்தில் இருக்கார், ருத்ரன் அப்படியே கோபத்தில் இருக்கார். கோபத்தில் இருக்கவாளை நம்ம எப்படி சமாதானப்படுத்துறது சொல்லுங்களேன்? கோபமே படக்கூடாது சார், அது வேற. கோவப்படுறவாள் எப்படி சமாதானப்படுத்துனா, வேதம் சொல்றது முதல்ல அவ கோவத்தை கொண்டாடணும். ஒருத்தர் கோவத்தில் இருக்கார், எப்படி எவ்வளோ அழகாக கோவப்படுறீள் இல்லையா? அவ கோவத்தை கொண்டாடினாதான் அவள் சந்தோஷம். ஓஹோ, நம்ம கோவத்தை கூட மதிக்கிறதுக்கு யாராவது இருக்கா? மன்யூன்னு பேரு கோவத்துக்கு. அதனால்தான் யஜுருபா கர்மாக்கு முன்னாடி நம்ம வந்து மன்யவே, அதாவது இந்த ரிஷி கிட்ட பிரார்த்தனை பண்றோம். காமோ அகாரிஷீத், மன்யூர் அகாரிஷீத். மன்யு கோபத்துக்கு அது பேர். அதனால்தான் ராமருக்கும் கோபம் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ருத்ரனுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை பார்ப்போம். ருத்ரனுக்கு கோபம், அவர் கையில கோபம் வந்த உடனே அப்படியே பினாக்கத்தை பிடிச்சுட்டாராம். அந்த போ அதை பிடிச்சுட்டு இப்ப கோபமா போயிட்டு இருக்கார். அப்பதான் வேதம் சொல்றது, மன்யவ உதோத இஷவே நமஹா.
சிவனே உன்னுடைய கோபம் எப்பேற்பட்ட கோபம். யாதைஷு சிவதமா சிவம் பபூவ தே தனு சிவ ஷரவ்யாய தவதயா நோ ருத்ரமிருடய அப்படின்னு சிவன் பிரார்த்திக்கிறது. உன் கோபம் எப்பேற்பட்ட கோபம், எவ்வளோ அழகா நீ கோபப்படுற, உன் கோபத்துக்கே ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. கையில் நீ வில்ல பிடிச்சுண்டா நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, எப்படி சிங்க நடையெல்லாம் போடுற. சிவனே கொஞ்சம் சாந்தமாகுன்னு சொன்னோன்னு முதல் அணுவாக்கத்தில் சிவன் சாந்தமாயிடுவார். அப்புறம் நீங்க ஒன்னொன்னா பிரார்த்திப்பேள். இப்போ முதல்ல நம்ம சொன்ன பாயிண்ட் என்ன, சிவனுக்கு கோபம் வருது, கையில வில்ல வச்சுட்டார், வில்ல வச்சுட்ட சிவன் கிளம்புறார். அப்ப சிவனுடைய கோபத்தை கொண்டாடினோன்னு அவர் சாந்தமாயிடுறார். இது வைக்கும் ஆயிடுதா. இது முதல் அணுவாக்கம். மூணாவது அணுவாக்கம் வந்து துவே, 2 இடங்கள்ல நமஹா வரும். நமக்க குபாய நிஷங்கினே ஸ்தேனா நாம் பதயே நமஹா. முதல்லையும் ஒரு நமஹா இருக்கு, பின்னாடியும் ஒரு நமஹா இருக்கு. ஏன்னா சிவன் ரொம்ப சாந்தமாயிட்டார், நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பார். இப்ப அந்த சிவனை வேதம் என்ன சொல்றது, நமக்ககுபாய நிஷங்கினே, நீ வந்து ககுபாய நிஷங்கினே. கக்கு அப்படின்னா என்னன்னா, இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் விஷயத்தை சொல்லிவிடுறேன், அப்புறம் கதைக்கு போறேன். ஒரு காளை, காளையினுடைய ஹம்ப் இருக்கு பாருங்க, அதுக்கு கக்குன்னு பேர். சிவன் யாரோடையாவது யுத்தம் பண்ணணும்னா நந்திகேஸ்வரர் காளையா வந்தோம்னா அவருடைய கக்கு மேல நின்று பண்ணுவார். இப்போ போட்டோகிராஃபர் எடுக்கிறார் நம்மள போட்டோ, பெரிய குரூப்பா இருக்கு, அவர் என்ன பண்ணுவார்னா எதிரில் ஒரு பெஞ்ச் மேல ஏறி நிற்பார், அப்பதான் ஃபுல்லா கவர் ஆகும். அதனால அந்த நந்தியுடைய கக்கு மேல ஏறி நிற்பார் சிவன். அதனால சிவனுக்கு கக்குபாயன்னு பேர். நம கக்குபாய. அதோட வேதம் நிக்கல, நிஷங்கினே. நிஷங்கினேனா கையில வாளோடு இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். ஸ்தேனானாம் பதயே நமஹா. போர் அடிக்கிறதா, வேற வழியில கேட்டுட்டு போயிடுங்க. அதனால ஸ்தேனானாம் பதயே நமஹா. ஸ்தேனா திருடன் அர்த்தம். திருடர்களுக்கு தலைவனே உனக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். யாராவது வேதத்துல பண்ணுவாளோ. ஸ்தேனா திருடன் அர்த்தம். திருடன்னு சொல்லலாமான்னு கேட்டா சாயனாச்சாரியார் என்ன சொல்லிட்டார், பாஷ்யத்துல 2 அர்த்தம் சொன்னார். ஸ்தேனானாம் பதையேன்னா என்னன்னா, திருடர்களுக்கும் அந்தர்யாமியா இருக்கிறது சிவன் தானே. அதனால அந்த சிவபெருமான் வந்து ஸ்தேனானாம் பதி. பட்டபாஸ்கரர் இது எனக்கு அப்படி சரிப்படலைன்னு விட்டார். பட்டபாஸ்கரர் என்ன சொன்னார், திருடுபவன் ஸ்தேனன், ஸ்தேனானாம் பதையேனா திருடர்கள் கூட்டத்துக்கு தலைவன். அப்ப இந்த ருத்ரன் எதை திருடுறார் அப்படின்னா, நம்ம பண்ணியிருக்கக்கூடிய பாப்பங்களை நம்ம கிட்டே திருடுறாராம். அதனால ஸ்தேனானாம் பதையேன்னு பேர். ஏன்னா இந்த பிக் பாக்கெட் அடிக்கக்கூடியவர் என்ன பண்ணுவார், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வஸ்துவை எடுப்பார், நமக்கு ஒரு விதமான பங்கமும் விளைவிக்க மாட்டார். கரெக்டாக நம்ம ஆற்றுக்கு போய் பார்த்தா தான் தெரியும், பாக்கெட்டில் ஒன்று கை விட்டா ஃபோனே இருக்காது. அவர் நமக்கே தெரியாம நமக்கே கஷ்டம் கொடுக்காம திருடி போயிடுவார். ஸ்தேனானாம் பத்தினா நமக்கு கஷ்டம் கொடுக்காமல் நம் பாப்பத்தை எடுக்கக்கூடியவருக்கு ஸ்தேனானாம் பத்தின்னு பேர். அப்போ முதல் அணுவாக்கத்துல கோபத்தோடு வரக்கூடிய சிவபெருமானை பார்த்துட்டு ருத்ரனை பார்த்துட்டு கோபத்தை தணித்துக்கொள், கையில் நீ பினாக்கத்தை பிடித்திருந்தாலும் சிவனே தணிச்சுக்கோன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி, மூணாவது அணுவாக்கத்துல காளையின் அந்த பின்பகுதியில் இருக்கக்கூடிய கக்கு மேல ஏறி நிற்கக்கூடிய கக்குபாய, கையில் வாழ் பிடித்த பாபங்களை அபகரிக்கக்கூடிய ஸ்தேனானாம் பதயே நமஹான்னு ருத்ரம் நமஸ்காரம் பண்ணிவிட்டா. இது சிவனுக்கு அர்த்தம். இப்ப சிவர் ராமன் தானே ஏற்பாடு பண்ணியிருக்காரு, இப்ப ராமருக்கு அர்த்தம் சொல்லணுமே, அது அப்படியே கொண்டு வரலாம் ஸ்ரீமத் ராமாயணத்துல. என்ன ஆகுதுன்னா, ராமர் ஹனுமான் கிட்டேருந்து தெரிய வந்துடுது, அதாவது the exact location of Sita's kidnapping. அது வந்து ஒரு கோஆர்டினேட்ஸ்லாம் கொடுத்துடுறார். ஸ்ரீலங்கால அசோகவனத்துக்கு கீழே சீதை உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ இந்த வானரங்கள்லாம் வேற கூட்டுன்னு போனோம். ராமருக்கு கரெக்டா தெரிஞ்சு கொடுத்து இந்த இடம்னு. ஆனா வானரங்கள்லாம் தன்னுடைய ஃபேமிலி கிட்ட சொல்லியிருக்கு, நான் ஃபாரின் ஹோக்தா இதினி. ஏன்னா அதுகள்லாம் ஸ்ரீலங்கா போகுது, கர்நாடகாவில் சொல்லி வச்சிருக்கு, நான் ஃபாரின் ஹோக்தா இதினி, ஆன்சைட் ப்ராஜெக்ட் சிக்கிதே. சரி சிக்கிதேன்னா இதுகள்லாம் வேற கூட்டுன்னு போனோம். அதுக்கெல்லாம் ஒரே எக்ஸைட்டடாக இருக்குது வரணும்னு. இதுக்கெல்லாம் ஃப்ளைட்டில் இடமே இல்லை, எங்கேருந்து கூட்டுன்னு போகிறது, பிரிட்ஜை கட்டி தான் கூட்டுன்னு போக முடியும். பிரிட்ஜு கட்டுறதுக்கு ராமர் என்ன பண்ணார், அப்போது வந்து இப்போது நிக்கோபரிஸ் ஐலண்டில் தானே இப்போ ஒரு பெரிய நம்ம போர்ட் வர போகிறது. இப்போ ஏதாவதுனா உடனே யாராவது ஒருத்தர் வந்து இது பிடிச்சிருவா. இப்போல்லாம் அது ப்ரொட்டஸ்ட்னா என்னென்னா சட்டை கேட்டுவிட்றா. ப்ரொட்டஸ்ட் பண்ணுன்னா சட்டை கேட்டுற வேண்டியது தான். அதனால் உடனே இப்போ எப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, ஏன்னா உடனே க்ரீன் ட்ரிபியூனல் எழுதிடும், the fishes around the Bay of Bengal are dying, so you cannot construct a bridge. அதனால ராமர் என்ன பண்ணார், எல்லாரையும் கன்சல்ட் பண்ணார். விபீஷணனை கேட்டார். விபீஷணன் அதுக்குள்ள அப்போ வந்து CAA இம்ப்ளிமெண்ட் ஆயிடுத்து. அவன் வந்து இங்கே வந்துட்டான். ஆனால் ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் இல்லை, SIR நடந்து ஸ்ரீலங்கா சிட்டிசனாக இருக்கிறதுனால ஓட் பண்ண முடியாது.
அப்போ விபீஷணனை கன்சல்ட் பண்றார் ராமர், நான் இப்ப என்னப்பா பண்றது? அப்போ விபீஷணன் சொல்றார், கடலரசனை நோக்கி நீ 3 நாள் பிராயோபவேஷம் இருக்கணும். நீ கடற்கரையில 3 நாள் உண்ணாவிரதம் இருக்கணும். பின்னாடி சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் இருக்காது. நீ 3 நாள் இருக்கணும். 3 நாள் இருந்தால்தான் உனக்கு கடலரசன் அனுமதி கொடுப்பார். கிரீன் ட்ரிபியூனல் கிளியரன்ஸ் கொடுத்தாதான் நீ பிரிட்ஜ் கட்ட முடியும். 3 நாள் ஆச்சு. ராமர் ஒழுங்கா புல்லணை எல்லாம் கட்டி படுத்திருந்தார். இதுல ஒரு பெரிய தோஷம் இருக்கு, ஞாபகம் வச்சுங்கோ. பிராயோபவேஷம்னு பேர் இதுக்கு. ஃபாஸ்டிங் அன்டு டெத். என் தலைவருக்காக நான் தீ குளிப்பேன்னு ஒரு அசடு சொல்றதே, இதெல்லாம் சாஸ்திர ரீதியா பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபாஸ்டிங்லாம் சாஸ்திரம் சொல்லாத நாள்ல பண்ணக்கூடாது. ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு விதி. நமக்கு தோணின போதெல்லாம் மண்டே ஒருத்தருக்கு ஃபாஸ்டிங், டியூஸ்டே ஒருத்தருக்கு ஃபாஸ்டிங், வென்ஸ்டே ஒருத்தருக்கு ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது ரூல் படி. இது உடனே ராமர் 3 நாள் பிராயோபவேஷம் இருந்தார். அவர் டைம் எல்லாம் பார்த்தா 3 நாள் ஆயிடுச்சு. அந்த அலாம்லாம் அடிச்சுது. அவ்வளவுதான், 3 நாள் ஆயிடுச்சுன்னு ராமருக்கு கோபம் வந்தது. க்ஷமயா ஹி சமயுக்தம் மாமயம் மகரலயஹ அசமர்த்தம் விஜானாதி திக்ஷமாம் ஈத்ரிஷே ஜனே. கோபம் வந்ததாம் ராமருக்கு. சாந்தஸ்வரூபியா இருக்கக்கூடிய ராமர் எல்லாரையும் பார்த்து மதுரா மதுராலாபா மதுரபாஷி பூர்வபாஷின்னு இருக்கக்கூடிய ராமருக்கு கண்கள் சிவந்தன. சிவந்த கண்களோடு ராமர் எழுந்தார். அசமர்த்தன், the one who is not qualified to be even sought asylum with, I have, இவன் கிட்ட நான் சரணாகதி பண்ணா என் சரணாகதியை மதிக்க தெரியாத கடலரசனை இப்பவே வற்றடிக்க செய்து எல்லாத்தையும் நான் நடத்தியே கூட்டின்னு போயிடுறேன். அப்பதான் ராமருக்கு லக்ஷ்மணன், ஐயோ பையா क्या हुआ आपको, क्या प्रॉब्लम है, इतना गुस्सा क्यों है आप? அப்படியே கோவம், கண்கள்லாம் செவந்து போயிட்டான். கைக்கு எனக்கு என்னுடைய கோதண்டத்தை எடுத்துட்டு வா, சாபமானய சௌமித்ரே, என்னுடைய வில்லையும் அம்புராத்துணியும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன போது வால்மீகி சொல்றார், ராமருடைய கண்கள் சிவந்து இருக்கும் போது கையில் கோதண்டத்தை பிடிக்கிறத பார்த்தா சம்ஹார காலத்துல சிவன் கையில வில்ல வச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கு. முதல் அனுவாகம் என்ன? யா தைஷு சிவதமா சிவம் பபூவதே தனு. சிவன் அங்க பினாக்கத்தை பிடிச்சார், ராமர் இங்க கோதண்டத்தை பிடிச்சார். அங்க சிவனுக்கும் ஜடாமுடி, காட்டுல இருக்கும் போது ராமருக்கும் ஜடாமுடி. அவரும் அங்க வல்கலம் தரிச்சுட்டு இருக்கார், இவரும் இங்க வல்கலம் தரிச்சுட்டு இருக்கார். அதனால சிவன் ருத்ரன் மாதிரி தெரிஞ்சார். அதனால ஸ்ரீருத்ரத்தை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ராமருக்கு சமர்ப்பிப்பது வழக்கம். இன்னைக்கும் ஸ்ரீருத்ரம்னா அந்த இடத்துல ராமரை உபாசனம் பண்ணணும். அதனால ஒரே மந்திரத்துக்கு எப்படி சிவனும் வரார் ராமரும் வரார், சிவராமன் எப்படி வராருன்னு பார்க்கணும் இல்லையா? ஒரே ருத்ர மந்திரம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ராமருக்கு ருத்ரனுக்கு கோபம் வந்தது. ருத்ரன் கையில பினாக்கத்தை பிடிச்சுட்டார், அவர் கோபத்தை சாந்தப்படுத்தினார். ராமருக்கு கோபம் வந்தது, கோதண்டத்தை பிடிச்சுட்டார், அவர் கோபத்தை சமாதானப்படுத்தினார். இதாயிடுதா? அப்புறம் நான் என்ன சொன்னேன்? 3வது அனுவாக்கத்துல கக்குபாயன்னு சொன்னேன். நந்தி ஒரு காளையாக இருந்தால் அந்த கக்கு மேல ஏறி நின்னார் ராமர்னு சொன்னேன். அதையும் நான் ராமருக்கு பண்ணணுமே. இதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ராமருடைய மூதாதையர்கள்ல இக்ஷ்வாகுன்னு ஒரு ராஜா இருந்தார். நீங்க கேட்டிருக்கலாம் இல்லையா? இக்ஷ்வாகு குல திலக இகனைன பலூகவே ராமச்சந்திர. இக்ஷ்வாகு குலத்துல வந்தவர். இக்ஷ்வாக்கு ஒரு பிள்ளை இருந்தார், விகுக்ஷின்னு பேர் அவனுக்கு. கேள்விப்பட்டிருக்கல? யார் பட்டதில்லை? எனக்கு அது ஒரு சந்தோஷம். ஏதாவது புரியாத ஏதாவது விஷயத்தை சொல்ல வேண்டாமா? விகுக்ஷின்னு ஒரு ராஜா. இந்த விகுக்ஷிங்கிற பிள்ளை இக்ஷ்வாக்கு இருக்கும்போது ஒரு நாள் யாகத்துக்கு மேத்தியம் எடுத்துன்னு வரணும். மேத்தியம்னா பியூர் ஃப்ளெஷ், மீட்டுன்னு அர்த்தம். அது யாரும் தீண்டாத மீட்டுக்கு மேத்தியம்னு பேர். விகுக்ஷியை அமுச்சு விடுறார், காட்டுக்கு போய் நீ ஃப்ரெஷ் மீட் எடுத்துன்னு வான். அவன் ஒரு மான், ஒரு முயல் இதெல்லாம் வேட்டையாடிடுறான் எடுத்துன்னு போனோம்னு. அது இதெல்லாம் வேட்டையாடி முடிக்கிறதுக்குள்ள ராத்திரி ஆயிடுறது. வழி தெரியல. சரி நாளைக்கு எடுத்துன்னு போலாங்கிறதுக்குள்ள அந்த விகுக்ஷி காட்டுல தங்கிடுறான். அவனுக்கு ஒரே பசி எடுத்துடுது. என்ன பசிக்கு என்ன பண்ணலாம்னு விகுக்ஷி என்ன பண்றான்? வேட்டையாடின முயல் இருக்கு பாருங்க, அதனுடைய மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு அதனுடைய மாம்சத்தை சமைக்கிறான். ஒரு பாதியை சமைச்சுடுறான். சமைச்சுட்டு ஏதோ பொரிச்ச கூட்டம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க, ஏதோ சாட்டு விடுறான். அதை
சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த முயலுடைய பாக்கி இருக்கு, அந்த மேத்தியத்தை எடுத்துன்னு வரணும். அதை அப்பாவான இக்ஷ்வாக்கு கிட்ட கொண்டு கொடுக்குறான். அப்பா வந்து இதெல்லாம் சமைச்சு போட்டு இந்த யாகமெல்லாம் முடிஞ்ச உடனே வசிஷ்டரை கூப்பிடுறார். வசிஷ்டருக்கு இலை பரிமாறியாச்சு. அந்த மிஞ்சின முயல்ல சமைச்சதோ போட்டிருக்கா. இவர் கண்டுபிடிச்சுட்டார் வசிஷ்டர், இது பியூர் மீட் இல்லை, ஏன்னா இதுல பாதி ஏற்கனவே சாப்பிடப்பட்டிருக்கு, இதை யாகத்துக்கு சமர்ப்பிக்க கூடாது. இப்ப நீங்க ஆத்துல பெருமாளுக்கு ஏதோ ஒரு பிரசாதம் பண்றேள், நைவேத்தியத்துக்கு பண்ணும்போது 4 முந்திரி பருப்பு வாயில போட்டுக்கிறது, திராட்சை பழத்தை வாயில போட்டுக்கிறது, அதெல்லாம் போட்டுட்டா அப்புறம் என்ன பாதி நீங்களே சாப்பிட்டுட்டாள், அது உங்க பிரசாதம், பெருமாள் பிரசாதமே இல்லை. அவர் அதை சாப்பிட்டுட்டார். அது வசிஷ்டருக்கு தெரிஞ்சுடுறது சமைச்சது மேத்தியம் இல்லைன்னு. அப்போ விகுக்ஷிய கூட்டுட்டு சொல்ற, நீ இப்படிலாம் அபச்சாரப்பட்டதால உனக்கு வந்து பசியை உன்னால கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியல, அதனால இனிமேலேருந்து சசாதன் உனக்கு பேரு. சசாதன்னா முயல் மாம்சத்தை பாதிய சாட்டவனுக்கு சசாதன்னு பேர். இந்த சசாதனுக்கு ஒரு பிள்ளை இருந்தது, அதுக்கு புரஞ்சயன்னு பேர். இந்த புரஞ்சயன் பெரிய ஆளா இருந்தான். இக்ஷ்வாக்குக்கு பிள்ளை கொஞ்சம் இதை அபச்சாரப்பட்டுட்டான், பேரன் பெரிய ஆளா இருந்தான். எந்த அளவுக்கு பெரிய ஆளுனா, இந்திரனுக்கு அமராவதியில அசுராளோட சண்டை போடும்போது ஹெல்ப் தேவைப்பட்டது. அப்போ இக்ஷ்வாக்கு கிட்ட வரும்போது சொல்றாரு, உன் பேர புரஞ்சயனை குடு. புரஞ்சயன் சொன்னா, என்கிட்ட ரதம் இல்லை, நான் ஏறி நின்று சண்டை போடணும், ஏறி நின்று சண்டை போடணும்னா எனக்கு ஒரு ரதம் தேவை. இந்திரன் சொல்லிவிட்டார், ரதம் எல்லாம் இப்போ ஏற்பாடு பண்ணால் அதை வந்து ஐக்கியாலேருந்து ஏற்பாடு பண்ணால் அவன் டிஸ்மேண்டில் பண்ணு. இந்த விதேசத்துக்கு போனால் நம்ம ஃபர்னிச்சர் வாங்கினோமானே இல்லை, அவன் கையில் இவ்வளோ பொருளை கொடுத்துருவான், நீங்கள் மேனுவலை பார்த்து பார்த்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணணும். அவன் சொல்லிவிட்டான், இப்போல்லாம் ரெடிமேட் சேரியட் கிடைக்காது, நானே உனக்கு காளையா மாறிவிடுறேன். இத்யகர்ணிய சமஸ்த தேவைர் இந்திரேண ச பாடமித்யேவம் சமன்விப்சிதம் ததஸ்ச சதக்ரதோர் விருஷரூபதாரிணः ககுதி ஸ்திதோ. விருஷரூபதாரிணः ககுதி ஸ்திதோன்னு விஷ்ணு புராணத்துல 4வது அம்சத்துல இருக்கு. அப்போ இந்திரன் வந்து புரஞ்சயனுக்காக ஒரு காளையாக மாறிவிட்டார். காளையினுடைய ஹம்புக்கு என்ன பேரு? நான் ஒரு 17 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், கக்குன்னு பேர். இந்த சசாதனுடைய பிள்ளை புரஞ்சயன் கக்கு மேல நின்னா இல்லையா, அதனால அவனுக்கு ககுத்ஸ்தன்னு பேர் வந்தது. ராமர் ககுத்ஸ்தனுடைய வம்சத்துல வந்ததுனால காகுத்ஸ்தன்னு பேர் அவருக்கு. இப்ப நான் சொன்னதை நீங்க கரெக்டா ஆர்டர் புரிஞ்சுட்டாதான் புரியும். இக்ஷ்வாக்கு பிள்ளை விகுக்ஷிக்கு இன்னொரு பேரு சசாதன், சசாதனான விகுக்ஷியினுடைய பிள்ளை புரஞ்சயனுக்கு இன்னொரு பெயர் தான் ககுத்ஸ்தன். ககுத்ஸ்தன் வம்சத்துல வந்த அஜன், அஜன் பிள்ளை தசரதன், தசரதன் பிள்ளை ராமர். ககுத்ஸ்தன் வம்சத்துல வந்ததுனால காகுத்ஸ்தன் பேரு. ரகு வம்சத்துல வந்ததுனால ராகவன் பேரு. தசரதர் பிள்ளையாக இருப்பதால் தாசரதின்னு பேர். அப்ப தசரதர் பிள்ளை ராமர் தாசரதி, ரகு வம்சத்துல வந்ததுனால ராகவன், ககுத்ஸ்த வம்சத்துல வந்ததுனால காகுத்ஸ்தன். இது வைக்க புரிஞ்சுடுத்தா? சரி, இப்ப திரும்பி ஆரண்யா காண்டத்துக்கு போவோம். ராமர் சீதையோட ஜம்முன்னு சித்திரக்கூட்டத்துல இருக்கார். காட்டுல ஜம்முன்னு படுத்துட்டு இருக்காரு. நீ காத்தால ஏதோ நல்லா ஹெவியா டால் பாட்டி சுர்மாலாம் சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கார். லக்ஷ்மணன் பாவம் உள்ள 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கார். சீதையும் ராமரும் ஜம்முன்னு படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அப்போதுதான் என்ன ஆறுது, சீதை மடியில ராமர் தலையை வச்சுட்டு இருக்கார். அப்பதான் இந்திரனுடைய ஒரு பிள்ளை காக்கை உருவத்துல வந்து சீதையின் மார்பை அழகால தீண்டுறது. ரொம்ப டெண்டர் ஃபிளஷ், இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபியில காமிக்கிற மாதிரி சாஃப்ட் ஸ்கின் இங்க கொத்துறது. கொத்தின உடனே சீதை எவ்வளவோ பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல்லால விரட்டி போ இதெல்லாம் சொல்லி பார்த்தா. இதெல்லாம் இருக்கு ராமாயணத்துல. சுந்தரகாண்டத்துல சீதை ஹனுமான் கிட்ட சொல்றா இதெல்லாம். விரட்டி பார்த்தா அந்த காக்கா போல, அது வந்து ஹிந்தி தெரியாத ஒரு காக்கா, ஜாங்கிறா, அதுக்கு ஒன்றும் தெரியல. சர்வம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது உடனே டிரான்ஸ்லேட் பண்ணிடும். இப்பெல்லாம் நீங்க இந்த சர்வம் ஏஐ வச்சேன்னா உடனே டிரான்ஸ்லேட் பண்ணிடுறது பாருங்க. ஜாங்கிறா, அந்த காக்கா புரிஞ்சுக்கவே இல்லை. மறுபடியும் வந்து அவளுடைய மார்பகத்தை அழகால தீண்டி ரத்தம் பொழியிறது. சீதை அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ஷிவராக ஆரம்பிச்சிடுது. இந்த மாதிரி பிசிக்கல் அசால்ட்லாம் அவள் பார்த்ததே இல்லை. காக்கா போய் அந்த அந்த மரத்தின் கிளையில போய் உட்கார்றது. ராமர் இப்போ எழுந்துக்கிறாரு. என்னப்பா ஒரு சின்ன ஒரு எர்த்குவேக் வந்த மாதிரி உடம்பு இருக்கேன்னு பார்த்தா சீதையுடைய மார்பிலேருந்து ரத்தம் பீறிட்டு வருது. ராமரால என்னென்ன புரிஞ்சுக்க முடியல. நம்மளால என்ன கேட்டிருப்போம், சீதா
Tell me what happened. அவள் முதல்ல அவள் கஷ்டத்தெல்லாம் எப்போவுமே யாராவது விழுந்தான்னு வச்சுங்கோ, ஐயோ விழுந்துட்டியா, எப்படி விழுந்தேன், அவளே வலியில் இருக்கா, எப்படி விழுந்தோன்னு சொல்வாளா. ஆனால் எங்கள் ஆற்றுலலாம் எப்படின்னா, சின்ன வயசில் விழுந்துட்டேன்னா எங்கள் தாத்தா கிட்டேருந்து 2 அடி கிடைக்கும். ஏன் விழுந்தேன்னு அடிப்பான். அது ஏனோ அது தெரியல. அப்போல்லாம் ஏன் விழுந்தேன், நான் தான் நீங்கள் உட்காருன்னு சொன்னேன், நீ எதுக்கு அங்கே போனேன்னு அடியே தேவையில்லைங்கிற மாதிரி இருக்கும். விழுந்தது. அதனால ராமர் என்ன பண்ணார், அவர் தான் ஸ்மார்ட் ராமர்னு பேர். பாடி லாங்குவேஜ் புரிஞ்சுப்பார், வேண்டாத கேள்வியே கேட்கல. எப்படி இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்ததே, மாமா எவ்வளோ அழகாக ஒரு தொகுத்தார். 30 மினிட்ஸ் என்கிட்ட இதுதான் சொன்னார், 30 மினிட்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு உங்ககிட்ட கொடுத்துருவேன். எனக்கு என்ன பயம்னா, இந்த எப்போவுமே இந்த அவார்ட் செரிமனி முடிஞ்ச உடனே ஒரு ப்ரோக்ராம் வச்சான்னு வச்சுக்கோ, அது டைமுக்கே முடியாது. அவா பேசி இவா பேசி இவா பேசி அவா பேசி ஒரு 1.5 மணி நேரம் அதுலேயே ஓடிடும். அப்புறம் பாதி பேர் 8 மணி ஆயிடுத்துன்னா வுட்லேண்ட்ஸும் சாத்திடுவான்னு சொல்லிட்டு முன்னாடியே கிளம்பி போயிடுவாள். அதனால இன்னைக்கு மாமா முடிச்சிருக்காரு, டைம் கான்ஷியஸ். ராமர் சிவராமன்னு பேர் இருக்கு, மாமா பேர்லேயே ராமர் இருக்கார். ராமரும் அந்த காலத்தில் அப்படி நடந்துட்டார். சீதை என்ன ஆச்சுன்னே கேட்கல. ராமர் இங்க சீதையின் மார்பிலேந்து ருதிரம் வரத பார்த்தார். மரத்தின் கிளையில் ஒரு காக்கையின் அலகில் ரத்தம் வரத பார்த்தார். அந்த அலகுதான் இந்த காரியம் செய்தது நினைச்சுட்டு புல்லை எடுத்தார். ஐஷீகம்னு பேரு. தனுர்வேத் வித்யால யூ கேன் கன்வெர்ட் எனி ஆப்ஜெக்ட் அரவுண்ட் யூ இன்டு அன் அஸ்திரம் இஃப் யூ இன்சர்ட் அ மந்த்ரா. இதை தெரிஞ்சவா யாரு? பார்லிமெண்டேரியன்ஸ். பக்கத்தில் மைக்கு கிடைச்சதுன்னா அது ஒரு அஸ்திரம் ஆயிடுறது, புஸ்தகம் கிடைச்சா அஸ்திரம் ஆயிடுது. பாவம் அந்த ஸ்பீக்கர், பேட்டோ பேட்டோ சுப்ரஹோ, பாவம் அவர் என்னதான் தள்ளெழுத்தோ அவருக்கு இல்லையா, எல்லாம் லோ 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 லோன்னு கத்துறது. நம்ம ஸ்கூல் கிளாஸே இன்னும் பெட்டர் ஆர்கனைஸ்டாக இருக்குது, எல்லாம் ஒன்றா சேர்ந்து கத்துறது. அந்த மாதிரி இவர் ஐஷீகம் பக்கத்தில் இருக்க புல்லை எடுத்தார், பிரம்மாஸ்திர மந்திரத்தை உச்சாரணம் பண்ணார், விட்டார். ஞாபகம் வச்சுங்கோ, பெரிய விஷயம் ராமாயணத்தில். ராவணன் சீதையை பிசிக்கலா ஒண்ணுமே பண்ணல, தூக்கின் வந்ததோட சரியே ஒழிய மற்றபடி ஒண்ணுமே பண்ணல. அவனுக்கு 10 தலையும் போச்சு, சும்மா கிட்னாப் பண்ணா 10 தலை போயிடுத்து. இந்திரனுடைய பிள்ளை காக்க உருவத்தை சீதையை பிசிக்கலா அசால்ட் பண்ணி அது பெரிய ஸ்காரே இருக்கு, ஆனா அதுக்கு தலை போல. புரியுறதா? இப்ப ராவணன் சும்மா கிட்னாப் தான் பண்ணான், உயிரே போயிடுத்து. இது பிசிக்கலா அசால்ட் பண்ணிருக்கு, ஆனா இதுக்கு உயிர் போல. ஏன்னர் அந்த இடத்துல ராமருக்கு ஒரு ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. வதார்ஹமபி காகுத்ஸ்தஹ கிருபயா பரியபாலயது. வதார்ஹமபி காகுத்ஸ்தஹ. காகுத்ஸ்தன்னா யாரு? ராமர். கொல்ல வேண்டியவனை கொல்லாமல் விட்டு விட்ட காகுத்ஸ்தனே, கிருபையால நீ அவனை மன்னிச்சு விட்டியேன்னு சொல்றார் வால்மீகி. ஏன்? ஏன்னா ராமருக்கு தெரியுமா, அவர் மூதாதையர்கள்ல ககுத்ஸ்தன் ஒரு ராஜா இருந்தார். அந்த ககுத்ஸ்தன்கிற புரஞ்சயன் அசுராளோட யுத்தம் பண்ணும்போது அவனுக்கு வாகனமா காளை உருவத்தில் இருந்தவன் இந்திரன். அப்ப எங்க மூதாதையர்கள் இந்திரன் வாகனமா இருந்ததுக்கு கடமைப்பட்டிருக்கா. அந்த இந்திரனோட பிள்ளையை இன்னைக்கு நான் கொன்னுட்டேனான செய்நன்றி மறவா கொன்றவனாக ஆயிடு விடுவேன். அதனால அந்த இந்திரனுடைய பிள்ளையை கொல்லாமல் விடணும்னு காகுத்ஸ்தன்னு பேர். அப்போ சிவனுக்கு பிரளய காலத்துல பினாக்கத்தை பிடிச்சுண்டு எப்படி கோபம் வருதோ, சமுத்திரத்துல ஒரு பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி ராமருக்கு கோபம் வந்தது ருத்ரனை போல். எப்படி காளையான நந்தியின் கக்கூல நின்னு ககுபாயன்னு சிவன் ருத்ரன் சண்டை போடுறாரோ, ககுத்ஸ்த வம்சத்துல வந்த ராமரும் காகுத்ஸ்தன்னு பேரு. அதனால நாம ககுபாயன ராமர். அடுத்தா நிஷங்கினேன்னு இருக்கு, வாளுன்னு இருக்கு. எப்படி சார் வாழை சொல்வேள், அதுக்கு எப்படி நீங்க இன்டர்பிரட் பண்ணுவேள்னா இருக்கு. அகஸ்தியாசிரமத்துக்கு போகும்போது ராமர் கையில அகஸ்தியர் வாழை கொடுக்கிறார். ராமர் நீங்க ஒரிஜினலா ராமாயணம் நாளைக்கு யாராவது மூவி டைரக்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா ராமர் கையில வில்லு அம்புரா துணியும் கொடுத்து வாளும் கொடுக்கணும். ஏன்னா வாளோடு இருந்தார் ராமர். நிஷங்கினி ஸ்தேனானாம் பதையே நமஹா, தீவ்ஸ்க்கு தலைவர்னு சொல்லணும். அப்புறம் மறைஞ்சு நின்ன தீஃப் வந்து ஐ எம் எ தீஃப், ஐ எம் கோயிங் டு ஸ்டீல் ஃப்ரம் யூ நான் சொல்வார். திருட்டுத்தனமா மறைஞ்சு நின்றுப்பார். வாலிய வதம் பண்ணும்போது ராமர் மரத்துக்கு பின்னாடி இருந்தார். ஸ்தேனானாம் பதையே நமஹா. ஏன்னா இன்னும் அவன் அபச்சாரம் பண்ண விடக்கூடாது, அவன் செய்த பாவத்தை அவனுக்கே தெரியாமல் நான் அபகரிப்பேன்னு ஸ்தேனானாம் பதையே நமஹா. அப்போ நம ககுபாயன்னு சொன்னா ஆரண்யா காண்டம், நிஷங்கினே ஆரண்யா காண்டம், ஸ்தேனானாம் பதையே கிஷ்கிந்தா காண்டம். அப்போ
நந்திக்கு சமானமா இருக்கக்கூடிய லக்ஷ்மணன்னா ருத்ரனுக்கு சமானமா இருக்கக்கூடிய ராமர்னா இதுதான் அர்த்தம். சரி, இதாச்சா? இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த நந்திகேஸ்வரருக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது பாயிண்ட் நம்பர் 4. இதே ராமாயணத்துல பாலகாண்டத்துக்கு வரணும். பாலகாண்டத்துல என்னன்னா, ராவணன் பண்ணக்கூடிய அட்டூழியத்தை தாழாமல் தேவர்கள்லாம் போய் காரிய வைகுண்டத்துல பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றா. சரணாகதி பண்ணும்போது சிவன், நந்தி இவாள்லாம் வரான்னு ஸ்தல புராணம் சொல்றது. அப்போ வரும்போது என்ன ஆயிடுது, நந்திகேஸ்வரர் ஜெய விஜயால அனுமதி கேட்காமல் உள்ள போயிட்டு இருக்காராம். உங்களுக்கு ஜெய விஜயாளுடைய அனுமதி பெறாமல் போய்விட்டால் ஒருத்தருடைய சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் வரும். யாரு ஞாபகம் இருக்கா? சனத்குமாராள் 4 பேர் போகும்போது ஜெய விஜயாளுடைய அனுமதியை பெறலேங்கிறது தான் இவாளுக்கு வார்த்தாலாபம் நடந்து சனத்குமாராள் ஜெய விஜயாளுக்கு சாபம் கொடுத்தா. அவ தான் ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷ, ராவண, கும்பகர்ண, சிசுபால தந்தவக்ரர்களா பிறக்கிறா. இப்போ ஜெய விஜயாளுக்கு ஒரே வருத்தம். என்ன சார், யாருமே நம்ம பர்மிஷன் கேட்க மாட்டேங்கிறா. முன்னாடி வந்த சனத்குமாராலும் கேட்க மாட்டேங்கிறா, இப்போ வந்தவாளும் கேட்க மாட்டேங்கிறா. இந்த லெசன் லேர்ன்ட்னால தான் ஆண்டாள் 16வது பாசுரத்துல வாயில் காப்பானுக்கு நமஸ்காரம் பண்ணா. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, சாபம் கொடுத்துறாதே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, நான் உனக்கு நமஸ்காரம் பண்றேன், சாபம் கொடுத்துறாதே. நான் லெசன் லேர்ன்ட். இந்த இடத்துல ஜெய விஜயால அனுமதி கேட்காமல் நந்தி போகணும்னு திரஸ்காரம் பண்ணணும்னு நினைச்சார். அப்ப ஜெய விஜயாள் ஒரு சாபம் கொடுத்தா. நீ குளிர் பிரதேசத்திலேயே சிவபெருமானோட இருந்து உனக்கு கர்வம் வந்துடுத்து, ஒரு அடியவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல நந்தி, அதனால நான் உன்னை ஒரு ஹாட் ஊருக்கு போட்டுடுறேன். கோல்டு ஊர்லேருந்து ஹாட் ஊருக்கு போட்டுடுறேன். ஹாட் ஊர்னா என்ன, தமிழ்நாட்டுக்கு தான் வந்தாகணும். அதனால நான் தமிழ்நாட்டில் காவேரி கரையில் கொண்டு உன்னை போட்டுடுறேன். நீ ரொம்ப நாள் கழிச்சு தான் சிவனை சேருவேனா. அப்போது இந்திரன் பாவம் இந்த நந்தி இந்த சாபத்தை வாங்கிட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டார். நம்மளே ஒரு ஆற்றுக்கு போனால் ஒருத்தர் நம்மளை திட்டிட்டு போகிறானேன்னு ரொம்ப வருத்தம். உள்ளே போனோடனே எல்லா தேவர்களும் சரணாகதி பண்ணுறா. பெருமாளே, நீ எப்படியாவது பூமியில் பிறக்கணும், ராவணனுடைய கொடுமை தாங்க முடியலன்னா பெருமாள் ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணுன்னு பெருமாள் கவலைப்படாதீங்க, ஐ வில் பி பார்ன் சூன், दशरथ का पुत्र मैं हूँगा, मैं मेरा जन्म अयोध्या में होगा, आप सभी लोग वानर के रूप में आ जाइए அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டார். எல்லாரும் கிளம்பி போயிட்டார். தன்யவாத் பகவான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். நந்தி மட்டும் அங்கே தங்கிட்டார். அப்போ பெருமாள் கேட்டார், நந்தி வாட் ஹேப்பன்? देखो सर, बाहर जो 2 बाउंसर्स खड़े हैं, उन्होंने ऐसा कर दिया. இந்த ஜெய விஜயாள் நமக்கு இப்படி சாபம் கொடுத்துட்டா. என்ன எங்கேயோ தமிழ்நாட்டுக்கு போகணுட்டா, ஹாட் பிரதேசம்ங்கிறா, நான் சிவனை விட்டு பிரிஞ்சு இருக்கணுங்கிறா, என்னால் சிவனை விட்டு பிரிஞ்சே இருக்க முடியாதே. அப்போ பெருமாள் அனுகிரகம் பண்ணி சொன்னார், கவலைப்படாதே, சவுத்துலேயே ஒரு கூல் இடம் இருக்கு, அதுக்கு சம்பகாரண்யம்னு பேர். மன்னார்குடிக்கும் சம்பகாரண்யம்னு பேர், இந்த ஊருக்கும் சம்பகாரண்யம்னு பேர். இந்த சம்பகாரண்யத்தில் போய் நீ என்னை தியானம் பண்ணு, நான் உன்னை சீக்கிரமே சிவனோட சேர்த்து வச்சுடுறேன். அப்போ நந்தி பெருமாளை பிரார்த்தித்து வந்த சம்பகாரண்ய க்ஷேத்திரத்துக்குத்தான் நந்திபுர விண்ணகரம்னு பேர். நந்திபுர விண்ணகரத்துக்கு நந்தி வந்தார். இந்த பெருமாளை தியானம் பண்ணார். பெருமாளை தியானம் பண்ணோன்னு பெருமாள் நந்தி அந்த இடத்த சேர்த்து வச்சார். இந்த நந்திபுர விண்ணகர கோவிலை கட்டினது ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா குந்தவை தெரியுமா? அந்த குந்தவை கட்டின கோவில் தான் நந்திபுர விண்ணகரம். அது ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்டியிருக்கா. இன்னைக்கும் அந்த நந்திபுர விண்ணகரத்துக்கு போக அந்த பழையாறை க்ஷேத்திரத்தில் அந்த சோழர்கள்லாம் இருந்தாலும் அது பக்கத்தில் இருக்கு. இந்த கோவிலில் குந்தவைக்கு ஒரு சந்நிதி உண்டு, நீங்கள் போய் சேவிச்சுட்டு வாங்க. இதுக்கு நாதன் கோவில்னு பேர். இப்போ இந்த நாதன் கோவிலை ஆழ்வார் பாடும்போது ரொம்ப அழகாக பாடுறார். தீதொரு நிலத்தொடை காலினோடு நீர்கழு விசும்பும் அவையாய் மாசரு மனத்தினோடிறக்கமோடிறக்கை அவையாய பெருமான் தாய் சேர உழைந்து தயிர் உண்டு குடமாடு தடமார்வர் தகை சேர் நாதன் உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே தம்பியோடு தாம் ஒருவர் தன் துணை விக்காதல் துணையாக முன்னாள் வெம்பி ஏறி கானகமுலாவும் அவர் தாம் இனிதுமேவு நகர்த்தான் கொம்பு குதி கொண்டு குயில் கூவு மயில் ஆளும் எழிலார் புறவு சேர் நம்பி உரைகின்ற நகர் நந்திபுரவின் நகரம் நன்னு மனமே அப்படின்னு ஆழ்வாருடைய
திருமொழி திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியில் 5ஆம் பத்து 10வது திருவாய்மொழி திருமொழி இந்த நந்திபுர விண்ணகர பாசுரம். சரி, இப்போ நந்திபுர விண்ணகரத்துக்கும் நந்திக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த இடத்துல எடுக்கிற ராமாயணத்துக்கும் தம்பியோடு தாம் ஒருவர் தன் துணைவி காதல். தம்பியோடு தான் பெருமாள் லக்ஷ்மணனோட தான் கிளம்பணும்னு நினைச்சார். கிளம்பி பார்த்தா சவுத்தில் அந்த ஆரண்யத்தில் ஒரே ஹீட்டான். சரி, இந்த ஹீட் இவ்வளோ இருக்கே, நம்மளை குளிர்விக்கிறதுக்கு யாராவது வருவாளான்னு யோசிக்கும் போது தன் துணைவி காதல்னு பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறார். சீதை வந்திருக்கா இல்லையா, சீதை சந்திராம் சந்திர சகோதரீம் குளிர்விப்பவள். துணையாக முன்னாள் ஒரு நாள் வெம்பி ஏரி கானகம் உலாவும் அவர்தாம். அவ சுடும் பூமியில் நடந்து நடந்து வந்தா இந்த 3 பேரும். அவளுக்கு எங்கதான் குளிர்ச்சி இருக்குமோ நினைச்சா, ஒரு பக்கம் சீதை இருக்கா, சீதையால கூட இந்த சூடு தாங்க முடியல. அவ நேர கிளம்பி கொம்பு குதி கொண்டு குயில் கூவ மயில் ஆளும். அதாவது பூத்திருக்கக்கூடிய புஷ்பங்களை சுத்தி வண்டுகள்லாம் ஹ்ரீங்காரம் பண்றதா முக்தாத்மாக்கள் சாமகானம் பண்ற மாதிரி. ஏன் சாமகானம்னு சொல்றேன்னா, வேதத்துல 2 பாகம் உண்டு. ஒன்னு கத்திய பாகம், ஒன்னு பத்திய பாகம். பத்தியம்ங்கிறது பொயட்ரி, அந்த பொயட்ரிங்கிறது தான் ரிக்வேதம். கத்தியம்ங்கிறது ப்ரோஸ், அதுதான் யஜுர்வேதம். எப்பவுமே பாட்டுக்கு உகந்தது பத்தியம், கத்தியம் இல்லை. கத்தியத்தை நீங்க பாடுறது ரொம்ப கஷ்டம், ஆனா பத்தியத்தை பாடிவிடலாம். அதனால தான் ரிக்வேதம்ங்கிறது பத்தியம் பொயட்ரி. அதையே நீங்க பாடிவிட்டேன்னா அது சாமவேதம் ஆயிடும். ஞாபகம் வச்சுங்க, ரிக்வேதம் அண்ட் சாமவேதம் ஆர் மிரர்ஸ். அதுல இருக்கக்கூடிய ரிக்கு தான் இங்க சாமனாருது. அதனாலதான் இந்த சாமகானம்ங்கிறது, அதனாலதான் பெருமாள் சொல்லும்போது பாட்டோடு இருந்தால் ரொம்ப ஒசத்தினர். அதனால்தான் பகவத்கீதையில சொல்லும்போது வேதங்களில் நான் சாமவேதமாக இருக்கிறேன் அப்படின்னா, சாமவேதம் சங்கீத சாஸ்திரத்துக்கு உகந்த ஒரு வேதம். அந்த சாமவேதத்தை தான் இன்னைக்கு மாமா சிஷ்யர்களை வச்சு பாட வச்சிருக்காருன்னா, சாமவேதத்துக்கும் ஒரு பிராதானியம். அதனால இந்த வண்டுகள்லாம் சேர்ந்து ஹ்ரீங்காரம் பண்றதுன்னா சாமகானம் பண்ற மாதிரி இருக்கான். குயில் கூவ மயில் ஆளும், அந்த மயில்லாம் ஆடுறதான். எழில் ஆர் புறவு சேர், அப்பேற்பட்ட எழிலோடு கூடி இருக்கக்கூடிய நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே. அந்த நந்தி பெருமாளை சேவிச்ச எங்க நந்திபுர விண்ணகரத்தை நினைச்சுப்பார் அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார். இப்போ முதல்ல கனெக்ஷனுக்கு வரணும். நம்ம முதல்ல கனெக்ஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சோம்? நந்திகேஸ்வரர் கைலாசத்துல கணங்களுக்கு கிட்ட ஏறத்தாழ அதிபத்தியம் இருக்கக்கூடியவர், சிவபெருமானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணி இருக்கக்கூடியவர். அவரே சிவனுடைய அபராவதாரம்னு கொண்டாடப்பட்ட நந்திகேஸ்வரருடைய ஒரு அம்சமாய், ஒரு அவதாரமாய்த்தான் ஷிலாதர் என்கின்ற மகரிஷிக்கு நந்திகேஸ்வரர் பிள்ளையாக பிறந்தார். அந்த வளர்ந்து வரக்கூடிய பிள்ளை ஷிலாத மகரிஷியினுடைய பிள்ளைக்கு கல்யாணம் உகந்த வேளையில நடக்கணும்னு திருவையாறுல இருக்கக்கூடிய சிவபெருமானும் அம்பாளும் திருமழப்பாடி க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் சுந்தராம்பிகா சமேதர் வளர்த்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய சுயசாம்பிகாவோட கல்யாணம் பண்ணி வச்சா. இந்த நந்திகேஸ்வரருடைய திருக்கல்யாணம் பங்குனி புனர்பூசத்தன்று நடக்கும். இது தான் காவேரிக்கு இக்கரைக்கும் அக்கரைக்கும் திருமழப்பாடிக்கும் திருவையாறுக்கும் உண்டான சாமியம், அதுக்கு உண்டான சமரசம். இந்த நந்திகேஸ்வரர் யார்? அந்த கைலாசத்தில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் நந்திகேஸ்வரருடைய அவதாரம். அந்த ஒரிஜினல் நந்திகேஸ்வரர் எப்படி இருக்கார்? வானர முகத்தோட இருப்பார். அது எப்படி தெரியறது? 2 இடங்கள். ஒன்று, ஸ்ரீமத் ராமாயணத்தின் உத்தரகாண்டத்தில் ராவணனுடைய பூர்வ சரித்திரத்தை சொல்லும் போது, அவன் கைலாசத்துக்கு போகும்போது நந்திகேஸ்வரரை திரஸ்காரம் பண்ணி, வானரமுகேன இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரை திரஸ்காரம் பண்ணி சாபம் பெற்றதனால் அந்த நந்திகேஸ்வரர் எப்படி தியானம் பண்ணணும்னு லிங்க புராணம் சொல்றது, வானர முகத்தோட தியானம் பண்ணணும்னு சொல்றது. அப்ப அந்த நந்திகேஸ்வரர் வானர முகத்தோடு கூடி இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் ராவணனுக்கு எடுத்த சாபத்தின் பிரதிபலன்தான் வானரனாக இருக்கக்கூடிய ஹனுமான் லங்கையை எரிச்சுட்டு போயிட்டார். சரி, இப்போ நந்திகேஸ்வரருடைய அவதாரம். இந்த நந்திய ராமாயணத்தோட எப்படி சம்பந்தப்படுத்துறது? ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆரண்யா காண்டத்துல லக்ஷ்மணனை நந்திகேஸ்வரருக்கு சமமாகவும், அங்கு இவர் யாருக்கு கைங்கரியம் பண்றார்? லக்ஷ்மணர் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும். எப்படி நந்தி சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கைங்கரியம் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ராமாயண சம்பந்தப்படுத்தியாச்சு. இப்ப இந்த சிவனுக்கும் ராமனுக்கும் என்ன சாமியம்?
ஸ்ரீருத்ரத்துல வேத பாகத்துல கோபத்தோடு கூடிய சிவனே பினாக்கத்தை பிடிச்சவனேன்னு இருக்கு. அதே மாதிரி தான் ராமாயணத்துல யுத்த காண்டத்துல கோதண்டத்தை பிடிச்சின்ற ராமர் ருத்ராவதாரம் எடுத்தது போல் இருக்கின்றார். போல்னு சொன்னா இவர் பெருமாள் தான், ஆனா சட்டுன்னு பார்க்கும்போது ருத்ரனாக காட்சி அளிக்கின்றார். அப்பேற்பட்ட கோபம். அப்போ கோபத்தோடு கூடிய ருத்ரனை தணிக்கிறதுக்கு என்ன சொல்றா? வேத மந்திரம் சொல்றா. வேதம் தணிச்ச உடனே ருத்ரன் எப்படி ஆறார்? சாந்தமாறார். அவர் நந்தியினுடைய கக்கு மேல ஏறி நிற்கிறார். அதனால கக்குபாய நிஷங்கினே. அவர் என்ன பண்றார்? பக்தர்கள் செய்த பாப்பத்தை அபகரிக்கிறார். ஸ்தேனானாம் பதையே நமகான்னு பேர். அதே ரீதியில் ருத்ரன் செய்த சிவன் செய்த அதே செயலைத்தான் ராமாயணத்தில் ராமரும் கோதண்டத்தை பிடித்தவனாய் கடலரசனை நோக்கி கோபத்தோடு இர பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் சாந்தப்படுத்த, அவனும் முற்காலத்தில் ககுஸ்தனுடைய வம்சத்தில் வந்ததனால் இந்திரன் பிள்ளையை பிழைக்க வைத்தான். அதனால ககுபாய நிஷங்கினே, அகஸ்தியர் கொடுத்த வாழ். ஸ்தேனானாம் பதையே நமஹா, வாலியினுடைய பாபங்கள் மேலே செய்யக்கூடாது, தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனை கொன்று தீர்த்தார். அப்ப ருத்ரம்ங்கிறது ராமருக்கும் சொல்லலாம். அப்போ ஸ்தேனானாம் பதையே நமஹா அந்த ராமர் ஆயிடுத்தா. அந்த ராமரையும் நந்தியையும் இப்ப சமன்வயப்படுத்தணும். அந்த ராமர் வடக்குல நடக்கும்போது ஒரே சூடா இருந்தது. அந்த சூடு தணியணுங்கிறதுக்காக நந்திபுர விண்ணகரத்துக்கு வந்தார். இந்த நந்திபுர விண்ணகரத்துக்கு என்ன பெருமை? அந்த நந்தி இந்த பெருமாளை ராமரா உபாசனம் பண்ணியிருக்கார். அப்ப நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமேன்னு சொன்னா, நந்தி நந்திபுரம் அதுவே விண்ணகரம், அதை நம்ம மனசுல வச்சு பார்க்கணுங்கிறச்ச நந்திகேஸ்வரருடைய பெருமையும் தெரியறது, சிவபெருமானுடைய பெருமையும் தெரியறது, ராமருடைய பெருமையும் தெரியறது. இதை விட இன்னொரு பெரிய விஷயம்னா, எப்படி அம்பாளும் சிவனும் வந்து நந்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலோ, உமையாள்புரம் சிவ அப்படிதானே வருது, பேர்ல என்ன வருது? உமையாள்புரம் சிவராமன். உமையாள்புரம்னா என்ன? அம்பாள் இருக்கக்கூடிய ஊர். சிவன்னு சொன்னா ருத்ரமூர்த்தி. அவா ரெண்டு பேரும் பண்ணி வச்ச கல்யாணம் நந்திக்கு. அந்த நந்திய லக்ஷ்மணனா பார்த்து லக்ஷ்மணனை அவர் சேவிச்ச பகவான்னு பார்த்தா ராமர். அப்போ உமையாள்புரம் சிவராமன் என்கின்ற வார்த்தைக்குள்ள இந்த நந்தி புற விண்ணகரம் நன்னு மனமேங்கிறது அடங்கெடுத்தோ. அப்பேற்பட்ட ஒரு மகாவித்வான், அந்த மகாவித்வான் நம்ம கிட்ட சொல்லி ஒரு உபன்யாசம் பண்ணுன்னு சொன்னா அது ஒரு பெரும் பாக்கியம். இது நம்ம சொல்லக்கூடிய சாதாரணமாக சொல்லக்கூடிய ராமாயணம் பாரதம் பாகவதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும், அடியேனுக்கு ஒரு பாக்கியம் என்னன்னா, அப்பர் பெருமானோ சுந்தரமூர்த்தியோ இப்பேற்பட்ட மகான்கள் பாடிய ஒரு ஒரு ஆச்சரியமான தமிழ் பாடலை படிக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? இல்லாட்டா நமக்கு நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய கதைகளில் இதெல்லாம் வராது. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பக்தி தோய்ந்த தமிழ் வார்த்தைகளை படிப்பதற்கு மாமா அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதனால் அந்த நந்திபுர விண்ணகர பகவானை தியானித்து, இது சட்டுன்னு மாமா சொல்லும்போது யாரெல்லாம் கூட வாங்குறா இந்த விருதுன்னு சொன்னார். நமக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்தது. ஏன்னா இவாள்லாம் ரொம்ப ரேவதி சங்கரன்ஜிலாம் நான் சின்ன வயசுலேருந்து கேட்டு எவ்வளவு லாங்குவேஜஸில் ஷீஸ் ஸோ ப்ரொஃபிஷியன்ட், எவ்வளவு அழகாக பேசுவா, ஹவு ஷி கேன் இன்டர்ஸ்பர்ஸ் ஜனரஞ்சகத்துவங்கிறது அவாகிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம். ஆனால் அப்பேற்பட்ட மகான்கள் ஸ்ரீமுஷ்ணம் மாமா இவாள்லாம் ரொம்ப மகா வித்வான்கள். ஆனால் அவளோட இப்போ ஒன்று நான் என்ன சொல்லியிருக்கலாம், எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன ஒரு பாக்கியம், இவாளோட உட்காந்துட்டு அட்லீஸ்ட் தட் இஸ் அ மூமெண்ட் ஃபார் மீ டு செரிஷ் இல்லையா? பின்னாடி when I unstaple my memories, I can always say that I shared a stage with them. அதனால் மாமாவுக்கு தான் அடியேன் கிருத்தஜ்ஞத்தை சொல்ல வேண்டும். அண்ட் a few things, அதாவது அது ஒரு ப்ராசஸில் நான் ஒரு தடவை கேரளாதிபதேச யாத்திரா போகும்போது திருவட்டாறு க்ஷேத்திரத்தில் எல்லாரையும் சேவிக்க வச்சுட்டு நான் கீழே வந்துட்டேன், படி இறங்கி வந்துட்டேன். அப்போ மாமாவோட கால் வந்தது. அப்போ மாமா என்கிட்ட சொன்னார், துஷ்யந்த் நீயும் நானும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். நமக்கு அவர் தாளவாத்தியத்தில் கெட்டிக்காரர் இல்லையா? நந்திகேஸ்வரருக்கே டவுட்னா இவர்கிட்ட கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் வச்சுருக்கார். நம்ம என்ன ப்ராஜெக்டா, அவர் ஸ்ரீஸ்துதின்னு பற்றி ஒரு விஷயம் சொன்னார் மாமா. அப்போ வேதாந்த தேசிகர் அனுகிரகம் பண்ண ஒரு ஸ்ரீஸ்துதியை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னார். திரும்பி இப்போ பேசும்போதெல்லாம் மாமா கிட்டேன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய 1-2 லட்சணங்கள் சொல்கிறேன். ஏன்னா மகான்கள் மகாத்மனாம் தர்ஷனம் உத்தமம் சியாத், மகாத்ம வாக்கியம் ஸ்ரவணம் வரம் சியாத், சிரேஷ்டோ பவேத் சாதுகுணானுவாதா, ஸ்லாக்யோ பவேத் சாது சமாகமோபின்னு பிராச்சீன ஸ்லோகம் உண்டு. Every minute when you stay next to a giant, a towering personality, take that as a learning experience னு சுபாஷிதன் சொல்கிறது.
ஹவு மெட்டிகுலஸ்ன்னு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் 5 கால் பண்ணியிருக்கார் மாமா எனக்கு இந்த லாஸ்ட் 1 monthல. ஒரு காலம் என்னோட கால் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தேன்னா 2 minutes 30 seconds 4 minutes இருக்கும். அவர் க்ளீனாக சொல்லிடுவார். 5:15 இந்த குழந்தைகள்லாம் பெரியவா நான் போய் சொன்ன உடனே இதுகள்லாம் பெரியவாளுடைய ஆணைக்கு இடங்கி இவாள்லாம் தேவாரம் பாடுவா. 5:15 ஆரம்பிச்சு 5:45 முடிச்சிருவா. நம்ம ஸ்டேஜுக்கு 6 மணிக்கு ஏறுவோம். ஏறின உடனே 4 பேருக்கும் விருது கொடுத்துட்டு ஒருத்தர் தான் பேசுவார். ஒருத்தர் பேசிட்டு 6:30 35 நான் உங்கள்கிட்ட ஸ்டேஜை கொடுத்துருவேன். ஸ்டேஜை கொடுத்து முடிச்சுட்டு நீ பேசிட்டு ஊருக்கு கிளம்பிடும். இதுதான். இப்போ நான் வந்து எப்போவுமே எங்களுக்கு ப்ரோக்ராம் ஷீட், நான் யாரையும் குற்றம் சொல்லலை, எவ்வளவோ ஆர்கனைசேஷன்ஸ் தே ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப். நோபடி ஸ்டிக்ஸ் டு தட் டைம். ஐ வில் பி வெரி ஃப்ரேங்க். கரெக்டாக ரேவதிஜி? டைம்கே இருக்காது. அவா பேசி இவா பேசி போரும் ஆகிட்டு 7 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய உபன்யாசம்லாம் 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு. ராத்திரி ஒருத்தரும் இருக்க மாட்டா. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஆனால் ஹவு மெட்டிகுலஸ் அ மேன் கேன் பீங்கிறது யூ கேன் லேர்ன். இன்னைக்கு நான் வாட்சை பார்த்துட்டே இருந்தேன். என்னது இது எப்போ கரெக்டாக 6:35 முடியறது, அந்த இடத்துக்கு ஸ்டேஜை கொடுத்துட்றா, அதை ஆரம்பிக்கிறது. தட் இஸ் வாட் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் யூ. And this is what probably people of our age group need to learn from this great person. இல்லையா? டைம்ங்கிறது ஒருத்தரோட வேல்யூ, ஒருத்தரோட டைம் ஒரு ஆடியன்ஸை கிராண்டட்காக எடுத்துக்காம அவளும் எத்தனையோ தூரத்துலேன்னு வரா, அவளுக்கு சொன்ன டைமில் முடிக்கணும். இதெல்லாம் அந்த ஒரு சிம்பிள் பாயிண்ட்ஸ். அவர் சங்கீத சாஸ்திரத்தில் நிறைய கிளாஸ் மிருதங்கள்லாம் வாசிக்கிட்டு அதை பற்றி சொல்கிறதுக்கெலாம் நேக்கு சாமர்த்தியம் இல்லை. லௌகீகத்தில் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். And the way he anchors, I think Revathi Shankaranji will agree. ஒரு காம்பியரிங்கிறது ஒரு ஆர்ட். How you engage that audience even for those few seconds. எப்படி சொன்னால் அவள்லாம் அட்டென்டிவாக இருப்பா. அந்த அளவுக்கு ஒரு இருக்குன்னா வாக் சாமர்த்தியமும் இருக்குது. தாளவாத்தியக்காரா அத்தனை பேருக்கும் வாக் சாமர்த்தியம் இருக்கணுங்கிறது இல்லை, பேசுகிறவா அத்தனை பேருக்கும் வாத்தியம் வாசிக்கணும் தெரியணுங்கிறது இல்லை. இவர் ஏறத்தாழ ஹரிகதைக்கு வராதது நல்லது தான் தோன்றது. இல்லாட்டா இன்னும் இவர் மாமா வச்சே நடத்தியிருப்பா, அப்புறம் எங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடச்சிருக்காது. அதனால் மாமா வந்து அவ்வளோ ஒரு ஒரு கிரேட் ஸ்பீக்கர், எலக்வென்ட் ஸ்பீக்கர். I don't have to speak about his contributions to the art of மிருதங்கம். அந்த மிருதங்க சாஸ்திரத்துக்கு மாமா பண்ண கைங்கரியம், நிறைய சிஷ்யாலெல்லாம் வளர்த்து விட்டுருக்கார். அதில் அடியேனையும் ஒரு பொடியாக்கி, தொண்டரடி பொடியை போல் அடியேனையும் பாவித்து ஒரு வார்த்தை 2 வார்த்தை நந்திகேஸ்வரரை பற்றி, சிவபெருமானை பற்றி, தேவாரத்தை பற்றி, பிரபந்தத்தை பற்றி, பெருமாளை பற்றி, திவ்யதேசத்தை பற்றி சொல்ல வச்சிருக்கேன்னா 2 பாடல் பெற்ற ஸ்தலத்தை சொல்லிவிட்டேன். ஒரு திவ்யதேசத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கேன், ராமாயணத்தை சொல்லியிருக்கேன், லிங்க புராணத்தை சொல்லியிருக்கேன். அப்போ இதிகாசம் அடங்கியிருக்கு, புராணம் அடங்கியிருக்கு, திருமுறை அடங்கியிருக்கு, திவ்ய பிரபந்தம் அடங்கியிருக்கு. சம்ஸ்கிருதமும் உண்டு, தமிழும் உண்டு. இப்போ பின்னாடி யாராவது இதை எடுத்து சண்டையை போட முடியாது. பார்த்தீர்களா, இந்த பார்ப்பனன் வந்து சம்ஸ்கிருதத்தில் மட்டும் பேசி விட்டான், இன்னைக்கு ஒரே தமிழாக வந்திருக்கு. அதனால் ஒரு நல்ல ஒரு பேலன்ஸாக மாமா எனக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்கார். முடிக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை, நான் முதல்ல ஒரு ஸ்லோகம் எழுதினேன்னு சொன்னேன். அதில் 2 வரி தான் எழுதியிருக்கேன். உமேஸ்வரவ் நந்தி சமேத தத்துவம். உமேஸ்வரவ்னா உமா ஈஸ்வரன் இல்லையா, உமையாள்புரம் உமா. ஈஸ்வரன்கிறது சிவசப்தத்தில் மாமா பேரில் தெரிகிறது. அதனால உமேஸ்வரவ் நந்தி சமேத தத்துவம். அவளை மகிழ்விக்கிறது நந்தியினுடைய வாத்தியம். நந்தி சமேத தத்துவம். இந்த தத்துவம் எங்க தெரிகிறது? ஸ்ரீராமாயண காவிய நிதர்ஷிதேன, ராமாயணத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு தெரிகிறது. மேலே இன்னும் 2 வரி எழுதணும். நான் அதை முடிச்சு மாமாக்கு அமுச்சுடுறேன், அப்புறம் சோஷியல் மீடியாவில் போட்டுவிடுறேன். ஏன்னா அடுத்த 2 வரி யோசிக்கணும்னா 12 எழுத்து வரணும். அதுலேயும் 4வது வரி யோசிச்சு வச்சுட்டேன். உமாபுரி மிருதங்க நாத ஜனனீம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். 3வது வரி எழுதணும். அது எழுதிட்டு என்னான்னு அது ஜகதிங்கிற மீட்டரில் 4 லைன் அமைஞ்ச ஒரு ஸ்லோகமாக போயிடும். இன்னைக்கு உபன்யாசத்தை பற்றி எங்கள் ஆச்சாரியன் கருணாகரன் சுவாமி ஒரு இடத்துக்கு போனால் அந்த உபன்யாசத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் எழுதுவார் சம்ஸ்கிருதத்தில். அவர் பெரிய மகாவித்வான். அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஏதாவது ஒரு ஜகதிங்கிற ஒரு மீட்டர் இல்லைன்னா பெரிய பெரிய மீட்டர்ஸ் இருக்குது. மாலினி, மந்தாக்ராந்தா, ஹரிணி, சிகாரிணி, ஷார்தூல விக்ரீடித்தான்லாம் மீட்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான மீட்டர்ஸ். ஸ்ரக்தரான்னு ஒரு மீட்டர் இருக்குது. அதிலெல்லாம் எழுதுறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லை. அனுஷ்டுப்பு, ஜகதி இந்த மாதிரி சந்தஸில் தான் அதையே எழுதுவேன். அந்த ஸ்லோகத்தை எழுதி மாமா திருவடிக்கு சமர்ப்பிச்சுடுறேன். அப்புறம் நீங்கள்லாம் இத்தனை நாள் பொறுமையாக இருந்து கேட்டேள். அதனால் இங்கே ஆழ்வார் எடுக்கிறார், நம்பி உரைகின்ற நகர். எந்த இடத்துல குணப்பூர்ணனான பகவான் நாதன் கோவிலில் சேவை சாதிக்கிறாரோ கட்டாயமாக நீங்கள் கும்போணம் போகும்போது உப்பிலியப்பன் கோவிலில் சேவிச்சுருவேள்.
தன்னொப்பார் இல்லப்பன். அந்த பெருமாள் உடைய அழகுக்கு ஈடே கிடையாது. உப்பிலியப்பன்னா அது கவர்ந்துருவர். நாச்சியார் கோவிலில் பெருமாளையும் சேவிச்சு கல்கருடனை சேவிச்சுருவேள். தஞ்சேரை சேரார், தஞ்சேரைன்னு இருக்கக்கூடிய திருச்சேரை க்ஷேத்திரத்தில் பஞ்சசார க்ஷேத்திர சாரநாத பெருமாளை சேவிச்சுருவேள். கும்போணத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய எங்க அமுதன், ஆறாவமுதன் ஷார்ங்க பாணின்னு பேரு. ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயேன் ஆழ்வார், அந்த பெருமாளை சேவிச்சுருவேள். சக்கரத்தாழ்வார் சக்கரபாணின்னு அங்கே ஒரு கோவில் உண்டு, கும்போணத்தில் சேவிச்சுருவேள். ராமசுவாமி பட்டாபிஷேக கோலத்தில் பெருமாள் இருப்பார், பெருமாளை சேவிச்சுருவேள். கரும்பாயிரம் பிள்ளையார்கிட்ட இருக்கக்கூடிய ஆதிவராகரை சேவிச்சுருவேள். 4 க்ஷேத்திரம் ஆச்சா. இப்போ நான் உங்களை கும்போணத்தை கூட்டுன்னு போயிட்டு இருக்கேன். அப்படியே சேவிச்சுட்டு நாதன் கோவில் எக்ஸாக்ட்லி 4.3 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கும்பகோணம், திவ்யதேசம் நாதன் கோவில்னு பேரு. மூர்த்தி கீர்த்தியாக எழுந்தருளிக்கிறார் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி வானமாமலை ஜீயர் சுவாமிகள். வானமாமலை ஜீயருடைய ஆஸ்தானத்தில் அவருடைய அனுகிரகத்துக்கு, அவருடைய பராமரிப்புக்கு உட்பட்ட கோவில் நாதன் கோவில்னு பேர். நீங்க நந்திபுர விண்ணகரம்லாம் மேப்ல தேடினேன்னா கிடைக்காது. நாதன் கோவில்னு தேடுங்கோ. கட்டாய நாதன் கோவில்ல ஆஹ்வான முத்திரையோட பெருமாள் இருப்பார். வாப்பா வாப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப உயர்ந்த சம்பகாரண்ய க்ஷேத்திரத்துல இன்னைக்கும் அந்த திவ்ய தேசத்துக்கு போனா கட்டாயமா போய் சேவிச்சுட்டு வாங்கோ. கர்ப்ப கிரகத்துல ஸ்ரீதேவி பூதேவி சமீதமா பெருமாள் இருப்பார். பட்டரை கேளுங்கோ, ரொம்ப ஒரு வினயத்தோட கேளுங்கோ. உபன்யாசம் ஒன்று கேட்டேன், என் பேரை சொல்லாதீங்கோ. இந்த க்ஷேத்திரத்துல நந்தி பெருமாளை சேவிச்சாராமே, அந்த நந்தியை சேவை பண்ணி வைங்கோன்னு சொல்லுங்கோ. கர்ப்ப கிரகத்துல ஒரு சுவற்றில் அப்படியே திரைய விலைக்கு காமிச்சா அங்க நந்தி தெரிவர். பெருமாள் சன்னதியில நந்தி தெரிவர். என்ன ஒன்றும் நாங்க ஐயங்கார விட மாட்டோம், நந்திக்கு திருமண சாத்திட்டோம். நந்தியை ஃபுல்லாக அயங்காராக மாற்றிட்டோம், நந்தி சார் அப்படின்னு மாற்றிட்டோம். அதனால் கட்டாயமாக நீங்கள் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கோ, நந்திகேஸ்வரரை சேவிச்சுட்டு வாங்கோ, திருமழப்பாடி சேவிச்சுட்டு வாங்கோ, திருவையார் போயிட்டு வாங்கோ, அசோகா அல்வா சாப்பிடுங்கோ. சாப்பிடும்போதெல்லாம் இந்த உபன்யாசத்தை நினச்சிக்குங்கோ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.